ஸ்ரீ காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் ஒரு இணைந்து நடக்கும் ஒரு ஜோடிக்கு வசம் வழங்கும் விழா மற்றும் இஸ்வர் சிறப்பு கொள்கைக்கு நன்கொடை வழங்கும் விழா. இந்த விழாவிற்கு வருகை கொண்டிருக்கும் அனைவரையும் இங்கே வெளியாக சார்பாகவும் ஸ்ரீ காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் காமாட்சி சங்கரா ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி டி ராமச்சந்திர அவர்களை உங்களின் பலத்த பிரச்சனை கிடைக்கிறது. அடுத்தபடியாக காமாட்சி சங்கரா ட்ரஸ்டி திரு நிவி, திரு சங்கர், திரு கணேசன் நேரில் கிடைக்கிறது. நிகழ்ச்சியில் எங்களின் அழைப்பை ஏற்று இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் தஞ்சாவூர் மாவட்ட கிராம சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜே கே ராஜு அவர்களை அன்போடு கிடைக்கிறோம். தஞ்சை மாவட்ட தமிழ் பிராமண சமாஜத்தின் தலைவர் வைத்தியநாத் அவர்களை அன்போடு கிடைக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் காங்கிரஸ் புதுக்கோட்டை காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் மாநில இருக்கும் வாசிகன் அவர்களை படிக்கிறது. சுவாமிநாதன் அவர்கள் வந்து போயிருக்காங்க. நமக்கு கலவரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக ஒரு கேட்கிறார். கடவுள் வாழ்த்து. ट्रस्टी श्री रामचंद्र आपके सीए बालशंकर सीए बालशंकर கடவுள் வாழ்த்து அக்ஷயநாதா. வரவேற்புரை அதுவும் நான் சொல்ல போறேன். என்னோட பேர் ஆதித்ய நரேஷ். குமார் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் கடந்த ஒரு 3 வருடமா நானும் பசியா இருக்கேன். இப்போ சேர்மனாக இருக்கேன். இன்றைய 101 ஜோடிக்கு வஸ்திரம் வழங்கும் விழா மற்றும் ஈஸ்வர் சிறப்பு கொள்கைக்கு நன்கொடை வழங்கும் விழா. வருஷா வருஷம் அந்த வசதிக்காக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டிஸை பற்றி அடுத்த ட்ரஸ்டோட மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீ ராமச்சந்திரன் வந்து சொல்லுவார். இந்த
விழாவிற்கு சென்னையிலிருந்து வந்து நமக்கெல்லாம் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற செந்தமிழ் கலாநிதி குருகீர்த்தி பிரசாரம் மன்றம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிநாதன் அவர்களை இந்த விழாவிற்கு இந்த ட்ரஸ்டி சார்பாகவோ கே வித்யாநிதி குடும்பத்தார் சார்பாகவோ வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு எங்களின் அழைப்பை ஏற்று எங்களுடைய ட்ரஸ்டிஸ்லாம் பேர்லாம் சொல்லணும். சில ட்ரஸ்டிஸ் வந்திருக்கா, சில ட்ரஸ்டிஸ் வந்து நான் பேரை இருக்கு அவளையும் வந்திருக்கிறேன். இந்த ட்ரஸ்டி சேர்மன் வெங்கடேஷான ராமச்சந்தர் மேனேஜிங் ட்ரஸ்டி, திரு வி.பி. கணேசன் ட்ரஸ்டி, திரு வாசவ சுப்பிரமணியன் ட்ரஸ்டி, திரு எல். கணேசன் ட்ரஸ்டி, திரு வி. சங்கர் ட்ரஸ்டி, திரு ஏ. வி. ட்ரஸ்டி. ஸோ ட்ரஸ்டி வரவேற்கிறேன். அடுத்தது எங்களோட சிறப்பு அழைப்பை ஏற்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் நமது தமிழ்நாடு கிராம சம்பா சங்கம் பதிவுபெற்ற கிராம சங்கத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வாசுதேவன் அண்ணா அவர்களும், இந்த தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திரு ஜே.டி. ராஜு அவர்களையும், தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம சங்கம் எல். லயன் என ஜெயநாதன் அவர்களையும் மற்றும் இங்கே மேடையில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு 20 சீட்டர் ராமச்சந்திரனாவோட மாப்பிள்ளை சி.ஏ. கரகரமன் சென்னையில் சி.ஏ. பாலசங்கர் அவர்களையும், அப்புறம் அவரோட வைத்தியநாத குடும்பத்தார் அனைவரையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் என் சார்பாகவும் ட்ரஸ்ட் சார்பாகவும் வருக வருக என அறிவிப்பது மற்றும் முயற்சிக்கிறது. நிகழ்ச்சி அடுத்தபடியாக நம்ம ட்ரஸ்ட்டுக்காக ஏற்படுவது ஆக்டிவிட்டிஸ் என்னன்றது நம்ம ட்ரஸ்டின் விவாக ட்ரஸ்டி ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது ஒரு அர்த்தம். நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த ட்ரஸ்ட் 2005 முதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ட்ரஸ்ட் ஜெயங்கர் சத்யசுவாமிகள் அவர்களுடைய நல்லாசோடு ஆரம்பிக்கப்பட்டு மதிப்புக்கும் மனிதர்களுடைய காலம் என்ற நேட்டிவ் மேனேஜ்மெண்டி தலைமை ஆசிரியர் வி.பி. சார் அவர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று 20ஆம் ஆண்டு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரஸ்ட் 20, 21, 22 2 வருடங்கள் மட்டும் கொரோனா காரணத்தினால் நடைபெறவில்லை. தொடர்ந்து எல்லா வருடமும் இலவச கல்வி உதவி, மருத்துவ செலவு மற்றும் அபலகாரிகளுக்கு, திருமணக்காரர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ட்ரஸ்டில் உள்ள அனைவரும் ஒத்துழைப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் நமது ட்ரஸ்டுடைய செயல்பாடு 200 நபர்களுக்கு இலவசமாக பஞ்சாங்கம் வழங்கப்பட்டது. அந்த பஞ்சாங்கம் எந்த விதமான விளம்பரமும் வாங்கப்படவில்லை. சொந்த செலவில் ட்ரஸ்டிலிருந்து முக்கியமான பஞ்சாங்கம் மட்டும் கொடுக்காமல் அது முக்கியமான நமக்கு வேண்டிய சில விஷயங்களையும் அது பதிவு செய்து கொடுத்திருந்தோம். அடுத்தபடியாக ஜூன் மாதம் 3 பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு பென்சில் கிட்டத்தட்ட 27,000 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. அது மிடில் ஸ்கூல் கடவுத்தாங்கலை, மிடில் ஸ்கூல் வேளப்பட்டையூர், மிடில் ஸ்கூல் முனிசிபல் ஸ்கூல் காமன்வெல்த் 3 பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டது. அதை தவிர நேரடியாக என்னுடைய பார்வைக்கு ட்ரஸ்ட் பார்வைக்கு கிட்டத்தட்ட இந்த வருடம் 1,58,000 ரூபாய்க்கு இலவச கல்வி உதவியை வழங்கி பெருமை கிடைக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக குழந்தை ராஜ வேத பாடசாலைக்கு ஆவணி ஆவணத்தை முன்னிட்டு
இந்த வருடம் ராஜ வேட பாடசாலைக்கு 165 குழந்தைகள் மற்றும் டீச்சர்ஸ் மற்றும் வாரியாளர்களுக்கு 58,000 ரூபாய் மதிப்புள்ள வஸ்திரம் புடவை வழங்கி கௌரவித்தோம். இந்த வஸ்திரம் கொடுப்பதற்கு இந்த ட்ரஸ்ட் கடந்த 5 வருடமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முழு முழுதாக செயல்படுத்த எனக்கு ஆர்வம் ஊக்கம் கொடுத்த என்னுடைய நண்பர் வாசுதன் அவர்களுக்கு நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆரம்பத்தில் 21 ஜோடிக்கு ஆரம்பித்து இன்ற 5வது வருடம் சுமார் 105 ஜோடிகளுக்கு வஸ்திரம் வழங்கியிருக்கிறோம். அதில் பெரும் பங்கு டிகே வரிநாயகனுடைய குடும்பத்தார் மற்றும் இந்த வருடம் புதியதாக அன்னதானம் வழங்குகிறோம். இதை தொடர்ந்து எல்லா வருடமும் செயல்படுத்த இருக்கின்றோம். இந்த ட்ரஸ்டுக்கு வேறு உதவியாக இந்த வருடம் 26 நபர்கள் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உதவியிருக்கிறார்கள். அவர்களின் பெயர்களை அறிவிக்கிறேன். முதலாவதாக சீனிவாசகுமார் யுஎஸ்ஏ. நம்ம பாராட்டலாம். இல்லைனாக்க முடியாது. அடியே அடுத்தது ஸ்ரீகாந்த் ஹைதராபாத், விபி கணேசன் பெங்களூர், சிவசுப்ரமணியன் பெங்களூர், டிஎஸ் பாரதிசங்கர் சிஏ சென்னை, ரவீந்திரன் கும்பகோணம், வாசுதேவன் கும்பகோணம், மூர்த்தி ஹைதராபாத், வெங்கட்ரமணி சென்னை, ஏ கிரி கும்பகோணம், எல் கணேசன் ஐஓபி ரிட்டையர்ட் மேனேஜர் சென்னை, கணேசன் யூனியன் பேங்க் ஆனம் கும்பகோணம், ராஜலட்சுமி சென்னை, ரகுநாதன் திருமங்கலா மீனாமண்டபம் கும்பகோணம், மொழி ரிட்டையர்ட் ரயில்வே மேனேஜர் கும்பகோணம், வீட்டுநாதன் சங்கர் சென்னை, சங்கர் சென்ட்ரல் பேங்க் மேனேஜர் ரிட்டையர்ட் கும்பகோணம், சுந்தர் எல்ஐசி ரிட்டையர்ட் கும்பகோணம், சுந்தர் சிஇபி கும்பகோணம், ஏ கிருஷ்ணன் கும்பகோணம், சந்திரநாராயணன் கும்பகோணம், ராமன் ஆதரவாடி கும்பகோணம், சீனிவாசன் கும்பகோணம், மகாதேவன் கும்பகோணம், ரவி அபுதாபி. இவர்கள் அனைவரும் இந்த ட்ரஸ்ட் நடத்துவதற்கு இந்த வருடம் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டிய நன்றி தெரிவித்துக் கொண்டு வருடம் வருடம் நாங்கள் செய்யும்படிக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த ட்ரஸ்டுக்காக எந்த விதமான தொகையும் வாங்கிக் கொள்ளாமல் நீங்கள் சொன்னால் நான் செய்வோம் என்று குமார் சாஸ்திரிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் சொன்னால் இலவசமாக முதலாவது காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கல்வி உதவியாக இருக்கட்டும், அமலக்காரியமாக இருக்கட்டும், இல்லை திருமணமாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு உதவிகள் என்னவாக இருந்தாலும் எங்களை அணுகினால் நாங்கள் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிறோம் என்ற இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. எங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி டி. ராமச்சந்திரன். அடுத்தபடியாக பாட்டு வழங்க ஸ்ரீ ஏ.கே. ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
குழந்தை சீதா நிறுவனர் டி.கே. வித்யாலயுடைய 101வது பிறந்தநாளையொட்டி அவருடைய மகன் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ஸ்ரீ காமாட்சி சங்கர இணைந்து நடத்தும் இந்த வஸ்திரதானம் மற்றும் ஈஸ்வர் உங்களுக்கு நினைவுகள் ஒரு நல்ல காரியம். ஏன்னா தானத்தை அன்னதானம் அடுத்து வஸ்திரதானம் சொல்றார். வஸ்திரதானம் தீபாவளி இன்னும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கார் ராமச்சந்தர் மற்றும் அவருடைய மெம்பர்ஸ். அவர்கள் அனைவருக்கும் எனது முதலீடுகளை சொல்லி தெரிவித்துள்ளேன். ஏன்னா 30 ஆண்டு போன ஆண்டு குடும்பம் வந்தது மிக சிறப்பாக நடந்தது. மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் நமது மண்ணின் மைந்தார் திருப்பதியம் சொந்த ஊருக்காரர் நம்முடைய மண்ணின் மைந்தார் செந்தமிழ் கலாநிதி குருமூர்த்தி ஸ்ரீ வித்யானந்தர் அவர்களை வணங்கி பணிகிறேன். மேலும் இந்த ட்ரஸ்டின் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ ராமச்சந்தர், தலைவர் ஆடிட்டர் ஆர் வெங்கடேஷ் மற்றும் கிரிசார், இந்த ட்ரஸ்டிகள் மற்றும் இந்த வஸ்திரதானத்துக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் எனது இணைய காலை வணக்கங்கள். நன்றியுரையாக இருக்கிற ஸ்ரீ கண்டவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வந்திருக்கும் நமது சமூகத்தை சேர்ந்த உறவுகளை இந்த காலை நேரத்தில் வணங்கி வழிபடுதல் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம், நமஸ்காரம். இந்த ட்ரஸ்ட் ராமச்சந்திரன் ரொம்ப எனக்கு 30 ஆண்டு மிக சிறப்பாக, ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல காரியம். நம்ம சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை நோக்கி பண்ணிட்டு கண்டிப்பா இந்த தொடர்ந்து பல ஆண்டுகள் நடக்க வேண்டும். அதற்கு நம்மளுடைய முழு ஒத்துழைப்பும் உண்டு. அதனால மேலும் இதனுடைய ட்ரஸ்டி அவர்களுக்கும் காமாட்சி சங்கரா அவருடைய ட்ரஸ்டி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்மளாம் பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் இது ஒரு நல்ல காரியம். கண்டிப்பா நம்ம அனைவரும் அண்ணா நம்மளுடைய மாவட்ட முன்னாள் தலைவர் அவர்களுடைய வாழ்த்தை தெரிவித்து வருகிறேன். மேலும் இவருடைய ஆதரவுக்கு நம்மளுடைய வாசுதேவன் சார் நிறைய 15 வருஷமா செஞ்சிருக்கார். சமஷ்டி பாளையம் 90% அவார்டு இதெல்லாம் நம்மளுடைய சங்கத்தில் கிராமீண அசோசியேஷன்ல ஒவ்வொரு ஆண்டும் மிக பிரம்மாண்டமாக சென்று கொண்டிருப்பது. அவரை தொடர்ந்து அதே அவருடைய வழியை வாசுதேவன் வழியை நம்ம இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயத்தில் இன்னும் நிறைய தேவைகள், இன்னும் மெடிக்கல் கேம்பஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய செய்ய வேண்டும். இதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு. கண்டிப்பாக அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த கமிட்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டி நன்றி நன்றி. அவர்களுக்கு சாலை வைத்த ட்ரஸ்டி
திரு லயன் என் வைத்தியநாதன் தஞ்சை மாவட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம சமாஜத்தினுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம் தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு கிராம சமாஜத்தின் சார்பாக இங்கே வேலையில் வந்திருக்கிற அனைவரும் கிட்டத்தட்ட வெளிநாடு மூலிமா சாமாஜிக் ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பாராட்டுகிறேன். இது காரணம் வந்து என்னுடைய பெரிய வாசனானது ராஜகோயிலோட. ஸோ அதனால் இந்த 4 பேர் எடுத்து அண்ணா அவர்களுக்கு இண்டஸ்ட்ரி பொழுது சாலை பயிற்சி வருகிறார். அடுத்தபடியாக திரு வாசுதேவ அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாட்சி சங்கர ட்ரஸ்ட் ஸ்ரீ ராமச்சந்திர அவர்கள் 2005ஆம் ஆண்டில் இந்த ட்ரஸ்டை தொடங்கினார். இன்று அவருடைய தந்தையாரின் 101வது பிறந்தநாளுக்காக 101 ஜோடிகளுக்கு வஸ்திரதானம், தீபாவளிக்கு வஸ்திரதானம் வழங்குகிறார். அதுபோன்ற மனநலம் பற்றிய குழந்தைகள் பள்ளிக்கு நன்கொடையும் வழங்க இருக்கிறார். காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அதனுடன் தொடர்புடன் இருப்பவன் என்ற முறையில் ஏன் இந்த காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் என்று பெயரிட்டார் என்று ஒரு யோசனை செய்த போது தமிழ்நாடு கிராம சங்கத்தில் இந்த ஏரியா காமாட்சி சேர்ந்தது, சங்கரபுரம், பாலக்கெட்டுவது, ஐயந்தது, இதெல்லாம் அடங்கிய இந்த பகுதி ஒரு காமாட்சி சங்கரா கிளை என்று இருந்தது. காமாட்சி சங்கரா கிளையின் தலைவராக ராமச்சந்திரன் இருந்தார். நான் தஞ்சை மாவட்ட தலைவராக இருந்தேன். ஒரு 10 வருடம் 2003 2013 வரை 10 வருடங்கள் நான் தலைவர், இவர் காமாட்சி சங்கரா கிளையின் தலைவர். அப்பொழுதெல்லாம் ராமச்சந்திரன் அவர்களை காலை 6:30 மணிக்கு நான் கூப்பிட்டேன் என்றால் ஒரே ஒரு விருந்தம் எங்க வரணும் அப்படின்னா இது மாதிரி இந்த இடத்துல ஒரு அனாத நம்ம பிராமண சமூகத்திற்கு அனாதையா இறந்து கிடக்காங்க, நம்ம போனோம். சரி வரேன், வேற எந்த பேரும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஈவங்கிரியைகள் பிராமணர்களுக்கும் சத்தியமான நடத்தியிருக்கிறது. நேரம் காலம் கிடையாது. ராமச்சந்திரன் வேற யாரையும் கூட மாட்டான். நான் எடுத்த உடனே ராமச்சந்திரன் தான் உடனே ஓடி வருவார். சில இடத்துல ஒரு இடத்துல போய் ஞாபகம் இருக்கு, 2004 எனக்கு ஒரு போன் வருகிறது. இந்த மாதிரி பாசிராமன் தெருவில் ரோட்ல ஒரு பணம் கிடக்கு, பூனல் போட்டிருக்கு, நீங்க தான் பிராமண சங்க தலைவராக, நீங்க அதை எடுத்து காரியம் செஞ்சு. இது வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் பணம் கிடக்கும், அதுக்கான காசு இருக்காது, பணம் இருக்காது, காரியம் பண்ண முடியாது. நாங்கள் போய் பண்ணிட்டோம். இது ஒரு புதுசா இருக்கு. ரோட்ல கிடக்கா பிராமண பணம் என்னடா ராமச்சந்திரனை போட்ட உடனே
சரி ராமச்சந்திரன் அவர் வீட்டிலிருந்து நேர காட்டாமட்டருக்கு வந்துவிட்டால் நானும் போனோம். அங்கே ஒரு படம் கிடக்கு கூடல் போட்டு, ஆனால் பிராமணனா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த பிராமண படத்தெல்லாம் எடுக்கிறவங்க பிராமண சம்பவம்னு பேர் வந்துருச்சியா, உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு பாய் தான் ஃபோன் பண்ணேன். அங்கே எய்தாப்ப ஒரு இப்போ பாய் எங்களுக்கு ஃபோன் பண்ணேன், சார் உங்கள் ஜாதி படம் தான். உடனே ராமச்சந்திரனை கூப்பிட்டு கேட்ட உடனே, இது வந்து அனாதை படமாக இருந்தாலும் நம்ம காவல்துறையில் அனுமதி வாங்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் காசாக்கு பார்க்கணும், வீட்டில் போனதுன்னா அவன் எல்லாம் வாங்கிட்டான். இது நம்ம அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்ட்டு அவரோட பிரதர் முரளிக்கு ஃபோன் பண்ணி உடனே காவல்துறைக்கு சொல்லி காவல்துறையிலிருந்து ஆள் வந்து, சார் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டும் இல்லை, காணாமல் போனவங்கெல்லாம் இல்லை, அதனால் இது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்துடுறோம், அனாதை போனவங்க நீங்கள் காரியம் பண்ணிடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட காலை 8 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் வரையும் இந்த ப்ரொசீஜர்லாம் ஆயிருக்கு. பணம் கீழே கிடக்கு. அப்புறம் பார்த்தா பணத்தை எடுத்துட்டு போகணும். அன்றைக்கு நீராஜங்கிறது நாங்கள் வந்து காரியத்துக்குன்னா 500 1000 ஒரு 10 பேர்ட்ட வசூல் பண்ணி செஞ்சுருவோம். பணத்தை எடுத்து போனோம்னா அந்த ஆம்புலன்ஸ் கேட்டால் 3000 ரூபா கொடுக்கும். எதாவது தாங்க ஒருத்தவங்க ஆஸ்பத்திரிலேருந்து விளையாட்டு கொண்டு போனோம்னா 3000 ரூபா சார். அப்புறம் ராமச்சந்திரனும் ஒரு தட்டு வட்டி ஆச்சரியமா ஒரு தட்டு வட்டி பிடிச்சி ஒரு 500 ரூபா தரோம், இந்த பணத்தை கொண்டு பெருமாடியில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தட்டு வட்டியில் அந்த பணத்தை எழுதி கொண்டு பெருமாடியில் போட்டு சோழப்பந்தர்லேருந்து குமார் வாத்தியார் போட்டு இந்தாங்க 500 ரூபா இருக்காங்க, பிராமண பணத்துக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணதுன்னு சொல்லி பண்ணி நாங்கள் தவணை பண்ணோம். அன்றைக்கு காலை முதல் இரவு வரை பணம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் ராமச்சந்திரன் அங்கேயே இருந்து அத்தனையும் மேற்பார்வையிட்டார். அவருடைய தன்னலமற்ற அந்த சேவை நம்ம பிராமண பணம் யாராவது போ பக்கத்து வீட்டில் பணம் இருந்தாலே அவங்க கட்டிடத்தை அவள் என்ன வேணும் ஏது வேணும் யாரும் கேட்காது. முன்னெல்லாம் ஒரு பணம் இருந்ததுன்னா எழுத்தாலேருந்து காப்பி கொடுப்பா, நீங்கள் அடுப்பு முட்டை போயிடுது அது இது குழந்தை எல்லாம் இருந்தால் எல்லாம் வந்து சாப்பிட பண்ணுவோம். இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மெட்டாலிக்கெல்லாம் போய் ரொம்ப ஆனால் ராமச்சந்திரன் அதை ஒரு தவமாக அதை செய்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிராமண சங்கத்தை விட இந்த காமாட்சி சங்கரா கிளையின் தலைவராக இருந்ததால் காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் என்ற ஒன்றை நிறுவி அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பிரசாரம் கொடுக்கிறார். அவருடைய பாடசாலை பிரசாரம் கொடுக்கிறார். அனாதையாக இருக்கிறவர்களுக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறார். நிறையா காரியம் செஞ்சுட்டு பிராமண சங்கம் என்னென்ன செய்கிறதோ அதை விட அதிகமாக ஃபர்ஸ்ட் பொம்மா செய்கிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய்க்கு அவர் பணத்தை மொபைலைஸ் பண்ணி 101 பேருக்கு ட்ரெஸ் கொடுக்கிறார் என்றால் அவர் கரெக்டாக செய்வா என்று அத்தனை பேரும் நன்கொடை கொடுக்கிறார்கள். ஜிஎஸ்டி 60,000 ரூபாய் வருஷம் 60,000 ரூபாய் சீனாவை ராமச்சந்திரன் நீ செய்ய. அதனால் ராமச்சந்திரனுடைய இந்த ட்ரஸ்ட் மேலும் நன்றாக நிறைய நன்கொடைகள் கிடைத்து அது 100 பேருக்கு 200 பேருக்கு 500 பேருக்கு அது நம்முடைய நலிவற்ற பிராமண சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு சென்று சேர வேண்டும். அதில் என்னுடைய வாக்குகளை தெரிவித்துக் கொள்வேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், பிராமணர்களாக இருக்கிறதுனால இன்னைக்கு இதை சொல்லியே ஆக வேண்டிய நிலைமை இருக்கும். இன்னைக்கு பிராமண பையன்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்றார், 46 வயசு அது ஏதாவது கொண்டு வந்தா ஒரு செலவும் இல்லாமல். ஏயா 46 வயசு கொண்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்க ஒரு செலவும் செய்ய வேண்டாம். இப்பயே 30 வயசு மேலே யாரும் செலவு பண்ணக்கூடாது. பொண்ணெல்லாம் அவ்வளோ டிமாண்டு என்ன குணக்கார கேட்டா 50-50% 75-20 ஏன்னா இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சேன்.
செலவை வந்து பொண்ணு வீட்டுக்காரன் தான் நீங்க பண்ணணும். பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வேலை இருக்கான், காலம் மாறி போச்சு. அந்த காலத்துல ஒரு மாப்பிள்ளையாரில் போய் எவ்வளோ சாப்பிட்றாங்க, 30 கோடி போடுறா, 20 கோடி போடுறோம், அவன் கூட கேட்டுருந்தான். இன்னைக்கு அதான் பொண்ணு வீட்டுக்காரன் டிக்கெட் பண்றான், ஏதாவது இன்னைக்கு தான் செலவு பண்ணோம் கல்யாணத்துக்கு, சரி நாங்கள் பண்ணிக்கிறோம். பொண்ணை வந்து உங்களால இருக்க வேண்டாம், தனி கொடுக்கணும் தான் வைக்கணும், சரி வைக்கிறோம். இப்படி காலம் மாறி இருக்கிறது. எங்களுக்கு பிராமண குழந்தைகள் பசங்களுக்கு பொண்ணு கிடைக்காம நேரம் ஏகப்பட்ட பசங்க தான் பெரிய பெரிய பொசிஷன் தான். சும்மா சமயக்காரன் இருக்கா பொண்ணு கிடைக்கல அப்படிலாம் சொல்றாங்க. பேங்க் மேனேஜரா இருக்கா பொண்ணு கிடைக்கல, சாஃப்ட்வேர்ல இருக்கா பொண்ணு கிடைக்கல. இதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், நாம் இருவர் நமக்கு இருவர்னு 71 ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்து போனான். வரைஞ்சத பிராமண உடனே நமக்கு தான் சொல்லலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் 2 குழந்தை பெற்றுக்கிட்டது தான் இன்னைக்கு இந்த நிலைமை. அப்புறம் அது நாம் இருவர் நமக்கு ஒருவராச்சு. இப்போ குழந்தை வேண்டாம் நன்மைக்கு வந்து பிராமண பையங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. இன்னொரு உண்மையை சொல்ல போனா, எங்க அம்மாவோட கூட அக்கா, எங்க பெரியம்மா 10 குழந்தை, 10வது வரைக்கும் 6 பசங்க 4 பொண்ணு. இன்னைக்கு 10 பேரும் எல்லாம் சூப்பரா இருக்காங்க. 10 குழந்தை பெற்றதுனால யாரும் கீழே போயிடுது, யாரும் திக்கிறது. எல்லா காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க, ஒருத்தர் ஸ்டேட்ஸ்ல இருக்க, ஒருத்தர் கல்கட்டால இருக்க. நாம என்னமோ நினைச்சிட்டு 2 குழந்தை பார்த்தாதான் அந்த குழந்தைய வளர்க்க முடியும், 2 குழந்தை பார்த்தாதான் அதை இன்ஜினியர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும், ஒரு தப்பான மைண்ட் எடுத்துட்டு 2 குழந்தை 1 குழந்தை பெற்றுட்டு ஒரே குழந்தை பெற்று அது வேற நிறைய கல்யாணம் பண்ணுறது கிராமம். இந்த நிலைமை இப்ப வந்து இருக்கிற இளைஞர்கள், கல்யாணம் ஆகிற இளைஞர்கள் மனசுல வாங்கிட்டு குறைஞ்சது 3 குழந்தையாவது ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கணும். பிராமண சமூகம் அப்பதான் பயந்து வச்சுட்டு பிராமண சமூகம் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பிராமண சமூகம் இல்லாம உண்மையை சொல்றோம், கஷ்டமா இருக்கு. நம்ம பண்ண தப்பு இன்னைக்கு குழந்தைங்க அனுபவிக்க. அதனால இந்த பிராமண இன்னொன்று லக்னோவில் இருக்கிற பிராமண பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கு. இங்க இருக்கிற பிராமண பையன் கல்யாணம் ஆகாம இருக்கு. ஏன் லக்னோ பிராமண பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ண ஒரு 6 மாசத்துல ஹிந்தி கத்துக்கிறது, நீங்க கத்துக்கவே இல்லைன்னா அவளுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க. பிராமணன் தானே, எனக்கு வடமாதான் வேணும், எனக்கு வாக்குமாதான் வேணும், எனக்கு வடகாதான் வேணும், எனக்கு தெங்காதான் வேணும். இப்படி இருந்தா பிராமண சமுதாயம் காணாம. நார்த்ல பீகார்ல வேலை பாடத்துல எல்லாம் போய்வாங்க. பீகார் பசங்களும் உத்தரப்பிரதேச பசங்களும் இங்க படிக்கலாம். ஏன்னா நம்ம ஊர் வேலை பாடத்துலக்கு தமிழ் பசங்க கிடைக்க மாட்டேங்குது. வேலை பாடத்துல கூட்டுக்குடிய எல்லாம் நார்த்து பிராமண பசங்க தான் இன்னைக்கு வேலை போய் பாருங்க. அப்படி இருக்கும்பொழுது நாம் ஏன் நார்த்ல இருந்து ஒரு பிராமண பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? குழந்தைகளுக்கு யோசிக்கும். இதுக்காக தான் இந்த ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கு. இது வந்து ஒரு தப்பு. பையன் வந்து பொண்ணை கிடைக்காம இருக்கு. ஒரு பிராமண பொண்ணு நாட்டில் இருந்து கொஞ்ச நாளைக்கு ஹிந்தியில உங்களை வைக்குவா, உங்களுக்கு என்ன வைக்கிறான்னு தெரியாது. அப்புறம் அவன் தமிழ் கற்றுக்குவா, நீங்க ஹிந்தி கற்றுக்குவாள், நீங்க ஹிந்தியில வைக்கலாம், அவன் தமிழ் வைக்கலாம். அதனால அது தப்பு கிடையாது. கொஞ்சம் நமது சமுதாயம் இதெல்லாம் யோசிக்க வேண்டும். என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் போக்கு என்று போட்டு கேட்டுக்கொண்டு இந்த காமாட்சி மேலும் நன்றாக பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான ஒரு எழுச்சி உரை நடத்தி பல மலரும் பிரிவுகளை கொடுத்து கொண்ட வசதிகளை தான் நன்றி. நம்ம மேலே பேசிய ஒரு அறிவுக்கு விட்டுட்டு அவர் பேசும்போது அவர் சொல்லணுங்கிற வாசகம் நேரம்
பரிவர்த்தனை நடந்தது. அதுக்கும் மூல காரணம் வாசு தான். அவருடைய ஆலோசனைப்படி காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் ஜாதக பரிவர்த்தனை காமாட்சி சங்கரா மேட்ரிமோனியம் விரைவில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். யாருக்கு ஜாதகம் இருக்கோ அதான் சொல்லுவோம். அது நாங்கள் புரோக்கர் வேலை பார்க்க போகிறதுல ஜாதக பரிவர்த்தனை எல்லாமே கொடுத்துருப்போம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் ₹500 ஃப்ரீயாக கட்டணம் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னா மினிமம் ₹500 வச்சுருக்கோம். விரைவில் எல்லாருடைய செல்வம் வச்சிருக்கோம். அடுத்த இலவாக பிரஸ்டேஜ் கிரி அவர்களை வாழ்த்தை வழங்கி அப்படியே சிறப்பு விருந்தத்தை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் நடக்கும் இந்த தீபாவளி புத்தாடி வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சீனிய தலைவர் கருவிச்சுக்கொண்ட ராமச்சந்திரன் அவர்களே, பிராமண சங்கத்தினுடைய முக்கியத்துவத்தை இங்கே சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு புத்தாடி வழங்கி சிறப்பு சொற்பொழிவாற்றுகின்ற என்னுடைய இனிய நண்பர் கருவிச்சுக்கொண்ட சுவாமிநாதன் அவர்களே, இந்த காஞ்சி காமாட்சி சங்கரா ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டிகளே, இங்கே வருகை தந்துள்ள பிராமண சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது பல பணிகளை செய்யறது இன்னைக்கு தான் உண்மையிலேயே சத்தியமா வாசு அவர்கள் சொல்றது மூலியமா தெரிஞ்சது. இவ்வளவு பல நற்பணிகளை செஞ்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்ல நானும் ஒரு அங்கமா சமீபத்தில் சேர்ந்து ஈடுபடுறது பூவோட நானும் மறந்துங்கிற மாதிரி எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சு. பொதுவாகவே கீதையில சொல்லியிருக்கு, எதை பிரவர்த்தி பூகானா ஏன சமூகி தத்துவம் சுகர்மனா தப்பேட்ச சித்தியமான. அதோட கருத்தை பல பாஷைகள் அண்ணாக்க சுவாமி தயானந்த சரஸ்வதி சொன்னது என்னன்னா, யார் ஒருவன் அவனுடைய சுய கடமையை செய்கிறானோ அவன் கடவுளுடைய இதய பாத கமலத்தை சென்றடைவான். இதுதான் அதோட அர்த்தம். இந்த கீதா வாக்கியத்தோட அர்த்தம் எப்படி நட்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை கசாப கடைக்காரனுக்கு ஆட விடுறது சொல்லணும். செருப்பு தைக்கிறவனுக்கு அந்த தோல்ல குத்தி தைக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதுக்காக அதெல்லாம் கசா போட்டு கிடைக்காம பாவம் போட்டாங்கன்னா கிடைக்காது. அதை போல நம்முடைய பிராமண சமுதாயத்துல பொதுவான கடமைகள் அப்படின்னு உண்டு. இந்த கடமை என்னன்னா, முதல்ல அப்பா அம்மாவை உள்ள பார்க்கிறாங்க. அவன் என்னவா இருந்தாலும் சரி, நமக்கு பிரம்மா தான் அப்பா அம்மா படிச்சது. அவன் ரொம்ப மோசமான வாழ்க்கை அவளுக்கு மார்க் போடுற அறிவியல் பெற்ற பிள்ளைகளுக்கு கிடையாது. பெற்ற பிள்ளைகளுக்கு தாய் தரப்புல மார்க் போடுற அறிவியல் கிடையாது. மாட்டுக்குள்ளதான் கொடுக்கிறதா? ஆனா என்னவா இருந்தாலும் சரி, தாய் தரப்புனால பார்க்கணும். அவன் கோவப்பட்டாலும் சரி, சிரிச்சாலும் மனக்கேள்வி சொல்லுவான். சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா வாசிக்கணும், வருத்தமா இருந்தா வருத்தமா வாசிக்கணும் அப்படிமா. அந்த மாதிரி முதல் கடமை என்ன, மனுஷனா போது எல்லாருக்குமே பெற்றவாளை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவளுக்குங்கிற கடமைகள் மாறும். அதுல கலியுகத்துல முக்கியமான கடமை என்னன்னா, நாம சங்கீர்த்தனம், கடவுளை வணங்குதல், கடவுள் சம்பந்தப்பட்ட ஆன்மீக பணிகளிலே ஈடுபடுது. இதுதான் கலியுகத்துல எல்லாருக்கும் மத்திக்குள்ளதா பிராமணனுக்குள்ளான சுதர்மம். அப்போ அந்த சுதர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. ஒரு விஸ்வதாஸ் மகாராஜ் பாட்டு நம்ம ஆடணும். தேவரமான ராமச்சந்திர பாகவதர் பாடினார், மயிலாடுதுறை கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் பாடினார். அப்போல்லாம் நமக்கு அந்த நாம சங்கீர்த்தனத்தோட முக்கியத்துவமோ எதுவும் தெரியவில்லை. கண்ணன் பாகவதர் அட்டாச் பண்றாரு. கண்ணன் பாகவதர் நீங்க
ஒரு 4 நாள் முன்னாடி காமாட்சி விஷயத்தை எழுத்தாக்குறாங்க. சீரையா உற்சவத்துக்காக உத்தியோகத்துக்கு வர அவர்கிட்ட எனக்கு வந்து இந்த ஜாதா காப்பி நிறைய பார்த்தேன். எனக்கு 2 வீலர்ல போறவங்களுக்கு ரொம்பவே இதாது. அந்த மாதிரி இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுலாம் பகவான் கொண்டு நம்மளை சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கும்போது அந்த நாம சங்கீர்த்தனத்தை விட்டல்தாஸ் மகாராஜ் மாதிரி உள்ளவா, விளையாடு பாவதர் மாதிரி உள்ளவா, கண்ணன் பாவதர் மாதிரி உள்ளவா, போன்ற ஒரு இளைஞர் பதினை சபாரம் உள்ளவா, அதெல்லாம் சேர்க்கலாம். அந்த வகையில தான் ஒரு பகுதியான சிறப்பு திரு சுவாமிநாதன் அவர்களும் மகாபரிவாளை பற்றி சொல்லிட்டே போலாம். அந்த யுகம் போற அவர் 100 வருஷத்துக்கு வாழ்ந்திருக்காரு. 100 வருஷம்னாக்க அவரை பற்றி சொல்றதுக்கு ஒரு நாளும் ஒரு யுகம் 100 யுகம் அவ்வளோ விஷயங்கள் மகாபரிவாளை பற்றி இருக்கு. அனுபவ ரீதியா உள்ளவா அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி விஷயங்கள் இருக்கு. மகாபரிவாளத்தை சொல்ற நமக்கு இன்னைக்கு பிரத்யக்ஷ தெய்வம் என்னன்னா மகாபரிவாளம். மற்றவர்கள் 2ஆம் வருஷம் நம்ம பார்த்தது நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற பார்த்தது மகாபரிவாளம். இப்போ கிறிஸ்டியன் ஜீசஸ் அப்படிங்கிறவாட வழிபடுறாங்க. ஜீசஸ் வழிபடுறாங்க. ப்ராஃபெட் முகமது அப்படிங்கிறவாட முஸ்லீம் வழிபடுறாங்க. புத்த சமயத்தை சேர்ந்தோம் ஒரு புத்தர் சித்தாந்த புத்தரை வழிபடுறாங்க. மகாவீர் நம்ம சிவன் பார்வதி ஒரு நாராயணன் மகாரிஷியும் தான் வழிபட்டுருக்கோம். ஆனால் அவர்தான் ஒரு குடும்பமா இருந்தது தெரிஞ்சு வழிபடுறாங்க. சாய்பாபாவை சிறுவர் வழிபடுறாங்க. அப்போ நமக்கே உள்ளுக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல 2025 பலவிதமான நம்ம மூளையை நிறைய வழி வச்சுட்டாங்க. நிறைய வரலாறு மறைக்கப்பட்டு புது வரலாறு கணிக்கப்பட்டு பெரிய அப்படியே பகுத்தறிவு மண்ணாடி அப்படின்னா சொல்லி நம்மளையே பிராமணியே மூளைச்சல் படிச்சுட்டு எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். எப்படி இருப்பா சிவன் நிறைய ஒரு உடம்புல பாதிப்பு சாத்தியமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோம். அப்படி கேட்கிற வாழ்க்காக தான் மகாபரிவா அவதாரமா எடுத்தது. அவளை பார்த்துக்கணும், அவள் இருந்ததை பார்த்துருக்கோம், அவள் இருந்தபோது வாழ்க்கை பெரிய பெருமை கொடுத்துருக்கிறது. மகாபரிவாதான் பிரத்யக்ஷ தெய்வம். தெய்வம்னா அவர் எல்லா அம்சமும் உள்ளது. சைவமாகட்டும், வைணவமாகட்டும், தத்துவமாகட்டும் எல்லாத்துக்கும் விஷயம் அப்படியே மகாபரிவா. அந்த மகாபரிவாளுடைய சுவாமிநாதன் அவர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்து அவரோடு பழகியவர்கள் அவரோடு இருந்தவர்களுக்கெல்லாம் கருத்துக்களை கேட்டால் அவர் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து அதை பிரவச்சனமாக எங்களுக்குதான் சொல்றாங்க. அந்த சுவாமிநாதன் நம்ம ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கும் போது நமக்கு மற்ற மகிழ்ச்சி. அப்பா பிச்சை சொல்லிட்டு ரோதகம் பார்த்திருந்தார். அவர் எல்லாருக்கும் ரிமோட்டு சுவாமிநாதன் தெரியாத வாங்க. அந்த மாதிரி போகணும். 15 நாள் முன்னாடி சக்கரவாணி சுவாமி கோயில ஆழ்வு ராமாட்டூர் பற்றி சொன்னார். ராமாட்டூர் பற்றி தெரியாத பல விஷயங்கள் தெரியாது. இந்த வைரவ சேவையை சொன்னார். அப்போ அவரை பார்ப்பதற்காகவே அவர் நெருங்கி படிக்கிற நண்பர்கள் எல்லாம் படைக்கிறவா தெரிஞ்சவா எல்லாரும் அவரை பார்க்கணும் போனதோட அவருக்கு செந்தமிழ் கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை பெரிய ஆதிக்கத்தை தீர்மானினார். யாருன்னா அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம எல்லாம் போட்டக்கூடிய மோடிஜி அவர்கள் கிட்ட நீ நடத்துவது செங்கோல் தான் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரன் காலத்துல வாங்கி அந்த செங்கோலை இந்த பிரதிபலிப்பை மோடிஜி கையில் கொடுத்து இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒரு செங்கோல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க அந்த செங்கோலை கொடுத்த திருவாவூரை ஆதீனத்தை நம்முடைய சுவாமிநாதன் அவர்களுக்கு செந்தமிழ் கலாநிதி அப்படிங்கிற ஒரு பட்டம். இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் வருகிறார். அவர் பேசணும், அவர் பேச வேண்டியது நானே பேசுகிறேன். இன்னும் லாபம் இவ்வளவு பேருக்கு அதனால அவர் கல்யாண பாதி செய்கிற நாங்கள்லாம் படிச்சுவாங்க. அப்பவே அவர் இதான் வித்தியாசமா செய்யணும்னு ஒரு ஆர்வத்தோட நாங்கள்லாம் சேர்ந்து கையெழுத்து பண்ணி நடத்தினோம். அப்பவே அசோக பெரிய எழுத்தாளர். அதன் பிறகு
இங்க இருந்து வந்து ஆனந்த வீடருக்கு போய் ஜாயின் பண்ணார் கூப்பிட்டுருக்கிறார். அங்க வந்து சிறப்பா பணியாற்றி அங்க வந்து சக்தி வீடருக்கு ஆசிரியராக இருந்தார். அதன் பிறகு திருசக்தி வீடருக்கு ஆசிரியராக இருந்தார். அதன் பிறகு இதெல்லாம் ஒருத்தருக்க போய் இருந்துட்டாக்கா நம்மளுடைய எண்ண அலைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பிரவச்சனத்துக்கு வந்து சொற்பொழிவு போட்டு பல்வேறு இடங்களில் போய் இன்னைக்கு சொற்பொழிவு ஆகிட்டு இருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட 1.5 மாசம் நினைக்கிறேன் 45 நாள் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு மாகாணத்திலையும் இவர் குரல் கொடுத்து வந்தது. அங்கே ஆன்மீகத்தை வந்து பரப்பிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மீக செல்வர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் கல்யாணம் பண்ண போராடினோடனே என்னப்பா வீட்டில் இருக்கிற செல்லா என்னப்பா செல்லாவா என்ன நல்ல சாஸ்திரமான குடும்பத்தை சேர்ந்தவா நீ என்ன பார்க்கறது அப்பா செல்லா இல்லை செல்லா ரகசியமா சொல்றது. அவங்க வந்து இவருக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹைகோர்ட்ல வேலை பார்த்தாங்க. தன்னுடைய குழந்தை படிப்புக்காகவும் அதை கவனிக்க வேண்டும் சாமிநாதன் வந்து சொற்பொழிக்காக பல ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். அதுதான் சொன்னேன் சொதர்மம். சொதர்மம் அப்படிங்கிறது குடும்பத்தை பார்க்கணும். நாமளே நம்ம நினைக்கிற ஆட்காரி மட்டும்தான் குடும்பத்தை பார்க்கணும். நம்ம 2 பேருக்கும் சகதர்மி பகவான் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ வந்து குழந்தை படிப்புக்காக அவளுக்கு சிஏ படிச்சிருக்காங்க. அதுக்காக வந்து அவளுக்கு இருந்து தன்னை குழந்தைய பார்த்துட்டுனா அந்த ஹைகோர்ட்ல வேலை பார்த்தது வேலையை விஆர்எஸ் பார்த்தவர் வந்து அவர் சொற்பொழிவாளர்களுக்கு உதவியாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர் நீங்க நம்மகிட்ட வந்திருக்கார். அவர் வந்து வருகிறவர்கள் வரவேற்று இந்த விழாவிலே நல்ல தகவலை நம்மளால் சொல்ல இருக்கார். இதே போல அமைதியா இருக்குது. அதன் பிறகு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி புத்தாடையும் அவர் கையாலே வழங்குவதை தொடங்கி இருக்கிறார். அவரை ஆன்மீக சொற்பொழிவாற்றி வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் நமஸ்காரம். கும்பகோணம் மாநகரத்தில் இன்றைய தினம் குழந்தை ஸ்ரீ சீதாலட்சுமி ஐஸ்வர்யுடன் வைத்தியநாதன் அவர்களுடைய 101வது பிறந்த நாளை முன்னிட்டு டி.கே. வைத்தியநாதன் குடும்பத்தார் மற்றும் ஸ்ரீ காமாட்சி சங்கரா ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் 101 ஜோடிக்கு வஸ்திரம் வழங்கும் விழா மற்றும் ஈஸ்வர் சிறப்பு முன்னிட்டு நன்கொடை வழங்கும் விழா இன்றைய தினம் இந்த வேலையில் ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து வசனங்களை கொடுத்து சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று நண்பர் கிரி அவர்கள் தொடர்பு கொண்டார். அப்போதான் விஷயத்தை சொன்னார். யாருடைய ஃபங்க்ஷன் பார்த்து கேட்டத சீதாலட்சுமி ஐஸ்வர்யை வச்சிருக்க நான் இந்த கும்பகோணத்தில் எல்லப்பச்ச ஸ்கூல்ல 9வது +2 வரைக்கும் 4 வருஷம் படித்தேன். லிட்டில் டவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. அதன் பிறகு கும்பகோணத்தில் கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் 3 வருஷம் படித்தேன். 3 வருஷம் படிக்கணும். கூடுதலாக படித்தேன். இந்த படிப்பில் இருக்கிற ஆர்வத்தினால கணக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு கொடுத்து கேட்க கொஞ்சம் 2 வருஷம் கூடுதலாக வச்சு படிச்சு அதெல்லாம் கிரிக்கு என்ன தெரியும், கிரியை பற்றி எனக்கும் தெரியும். இந்த சீதாலட்சுமி ஐஸ்வர்யன்னு சொன்னோடனே
நான் காலேஜ் படிக்கும்போது காமாட்சி சந்திரலாம் அப்படி இருந்தேன். குமுதம் ஏஜென்ட் பாஸ்கரன் தெரிந்தவர்கள் தெரிஞ்சிருக்கும். குமுத ஏஜென்ட் சேதரமையோட பையன். அவருக்கு நேரில் தப்பல நான் குடியிருந்தவர்கள் நம்ம 76. இதே காமாட்சி சந்திரத்தில் சீதாலட்சுமி ஐஸ் ஃபேக்டரி ஃபேக்டரி வந்து முத்தப்பிள்ளை கரெக்டா ஃபேக்டரி முத்தப்பிள்ளை மட்டும். அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜே கிடையாது, வீட்டுக்கு வீடெல்லாம் ஃப்ரிட்ஜே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஐஸ் வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம், மனுஷனுக்கு வைக்கிறோம், ஃப்ரிட்ஜ் ஐஸ் வைக்கிறோம் எல்லாமே. ஆனா அன்னைக்கு ஐஸ் அப்படின்னா இவர் ஃபேமிலி மட்டும் தான் இன்னைக்கு போகிறது தெரிஞ்சு. அந்த வகையில் இந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு என்ன தெரியாது. டிரான்ஸ்போர்ட் போக காலேஜ் போக வருவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இத்தனை நல்ல காரியங்களை இத்தனை வருஷமா ராமச்சந்திர அவர்கள் செய்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது நீங்க மேடையில் பேசின பலரும் சொல்ல கேட்கும்போது எனக்கு ஆனந்தம். அதான் நம்ம தெருவில் இருந்தவர், அவர் தெருவில் நான் இருந்திருக்கேன். அவர் ஒரு நல்ல காரியம் பண்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக நல்ல காரியம் செய்யறதுக்கு பணம் இருந்தால் மட்டும் மனசு எவ்வளவு பேருக்கு பணம் இருக்கு, ஆனா செய்யணுங்கிற மனசு இல்லை. பணத்தை விட அந்த மனசு நமக்கு வந்துருத்தோம்னா பணம் தானா வரும். இன்னைக்கு 101 பேருக்கு கொடுக்குறாங்க, 101 ஜோடிக்கு கொடுக்குறாங்க இல்லைன்னா இது அடுத்த வருஷம் 200 ஆகணும், 300 ஆகணும். அதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கா? பகவான் கிட்ட தான் இருக்கு. அவர் அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை ஒரு தொத்தை அவருக்கு கொடுத்து பணம் இருக்கக்கூடியவர் நல்ல டோனர்ஸ் அவருக்கு கிடைச்சு இது இன்னும் அதிகப்படுகிறது. வாழ்க்கையில் எது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து நாம் சந்தோஷப்படுத்துவோம். எனக்கு ரொம்ப குறைச்சது நீங்க பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பெரும்பாலான மனிதர்கள் என்ன நினைக்கிறேன்னா நாம சந்தோஷமா இருக்கணும், மொத்தம் கஷ்டப்படணும். இந்த உலகம் அப்படி கலிகாலம் சொல்றோம். இந்த கலிகாலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளே அனுபவிக்கணும், நமக்கே கிடைக்கணும், மற்றவங்களுக்கு கொண்டு வரக்கூடாது. உதாரணமா நம்ம ஒரு கரண்டை எடுத்து மின்சாரம் துண்டிக்கப்படுறது, நீர் கொடுத்து பார்த்த மாமி மிக்சி போட்டுப்பா பசுக்கள் மிக்சி பானை எடுக்கும், இட்லிக்கு சட்னி ரெடியா இருக்காது. கரெக்டா வந்தால் தான் சட்னி ரெடியாகும். மாமி உடனே மாமா கிட்ட கேட்பாரு, ஏன்னா கரெக்ட் எப்போ வரும்? அவர்கிட்ட ஈவில வேலை செய்தார், அவரும் மாணவர்கள் தான். அவர் உடனே என்ன பண்ண திருடி ஒரு சொல்லிட்டு பக்கத்தாத்து ஜன்னல் வார்த்தை ஜன்னல் பக்கத்தில் கொடுப்பாங்க, அங்கேயும் கரெக்ட் இருக்காங்க. அப்பதான் மாமா திருப்தி வரும். பக்கத்தாத்து நம்ம சுபாவம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு குறை அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கறத விட மற்றவங்களுக்கும் அந்த குறை இருக்கா, ரைட்டு அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய நிலைமை. நான் என்ன பேசணும்னு கேட்டேன், எதுக்கு கேட்டேன், இவருக்கும் கேட்டேன். இவன் நிறைய விஷயங்கள் சொன்ன, அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா சாக்கர் என்ன போயிடும். ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை, நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது. ஆனா இதை யாரு கஷ்டப்படுத்திக்கிறது? நம்ம தான் கஷ்டப்படுத்திக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா இந்த குழந்தை பிறக்கின்ற போதே அந்த குழந்தை எத்தனை நாள் வாழணும், எத்தனை வருஷம் வாழணும் அப்படிங்கிற விதியானது ஆரம்பத்திலேயே தீர்மானிக்கப்படுகிறது. இது 80 வயசு இருக்கணும், இது 90 வயசு இருக்கணும், இதெல்லாம் ஆரம்பத்திலே தீர்மானிக்கப்பட்டது அந்த குழந்தை அனுப்பப்படுகிறது. அந்த குழந்தை வளர்க்கின்ற போது அது என்னென்ன கஷ்டத்தை படணும், என்னென்ன சுகத்தை அடையணும் எல்லாமே விதியானது தீர்மானிக்கிறது. தரமான பெருமை. இப்ப சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது புதுசா பண்றோம் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. கர்மா எப்படி தீர்மானித்திருக்கிறதோ அதன்படி நம்ம வாழ்க்கையானது போய்கொண்டிருக்கிறது. நாம என்ன பண்ணணும்? பேசாம பகவான் நாமத்தை சொல்லிட்டு சத்காரியங்களை பண்ணிட்டு
உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும். இது ரெண்டு தான் கஷ்டம் வாழ்க்கை. உண்மையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். இப்ப நம்ம வாழ்ந்து வர யுகத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலியுகம் அப்படின்னு சொல்லுவோம். கலியுகம்னு சொல்லுவோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். பகவான் நரசிம்மர் வாழ்ந்தது கிருதயுகம். அதுக்கு அடுத்த திரேதாயுகத்துல ராமகரன் அவதாரம் பண்ணினார். துவாபர யுகத்துல கிருஷ்ணபுரம் அவதாரம் பண்ணினார். நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கலியுகம். இந்த துவாபர யுகத்தினுடைய கடைசி காலத்தில் வாழ்ந்தவர்கள் கலியுகத்தின் துவக்கத்தை பார்த்தார்கள். அதாவது 2 யுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னா கிருஷ்ணபிரான் காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் அடுத்த நாள் பிறக்க போகிறது. இன்னைக்கு உதாரணத்தை நினைச்சுக்கோ. இன்னைக்கு துவாபர யுகத்தோட கடைசி நாள் அப்படின்னு நினைச்சுக்கோ. நாளைக்கு கலியுகம் பிறக்க போகிறது. பொழுது பொழுதே கலியுகம். அந்த கலியுகம் பிறப்பதற்கு முதல் நாள் துவாபர யுகத்தோட கடைசி நாள் இன்னைக்கு கிருஷ்ணபிரானோட அரசவையில கிருஷ்ணபிரான் ஆசனத்தில் வீற்றிருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா தான் துவாரகையில ராஜன் உட்கார்ந்து. அன்றைக்கு கிருஷ்ணபிரானோட அரசவைக்கு ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள்னா 2 விவசாயிகள். ஒரு விவசாயி இந்த பக்கம் இருக்கலாம், ஒரு விவசாயி இந்த பக்கம் இருக்கலாம். ஒரு கோர்ட்ல பார்க்கறவங்களே அந்த பக்கம் கூட்டு இருக்கும், வாதி பிரதிவாதின்னு சொல்லுவோம். 2 விவசாயிகள் இருக்கிறார். கிருஷ்ணபிரான் ஒரு விவசாயி பார்த்து கேட்டார், என்னப்பா என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்க, உனக்கு என்ன நீதி வேணும் அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த விவசாயி சொல்றாரு, கிருஷ்ணா அவர்கிட்ட நான் நிலத்தை வாங்கினேன், இருக்கிறவர் கைய வாங்கினேன், அவர்கிட்ட நான் நிலத்தை வாங்கினேன். அந்த நிலத்துக்கு உண்டான பணம் கொடுக்க போகுது. அந்த நிலத்தை நான் 2 நாள் முன்னாடி உழுது பார்த்தா அந்த நிலத்துல தங்க புதையல் நிறைய கிடைக்கிறது. தங்க காசுகள் மூட்டை மூட்டையா பொட்டி பொட்டியே கிடைக்கிறது. நான் அந்த விவசாயிய வீட்டுக்கு நேர்த்தி போனேன். அப்பா உங்கள்கிட்ட நான் நிலத்தை மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கினேன். இந்த தங்க புதையலுக்கு நான் காசு கொடுத்தேன். இந்த தங்க புதையல் நியாயமா உனக்குத்தான் சேரணும். உன்னோட நிலம் உங்கள்கிட்ட நான் வாங்கினேன். அதனால இதெல்லாம் நீ வாங்கிக்கோப்பா. இந்த தங்க காசுகள் எனக்கு வேண்டாம். எனக்கு நிலம் மட்டும் போறோம், அதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்தேன் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தேன். அவன் என்ன சொல்றான், நான் வாங்க மாட்டேன். இந்த நிலத்தை உனக்கு நான் விதாச்சு. அந்த நிலத்துல உனக்கு என்ன கிடைத்தாலும் நீ தான் அனுபவிக்கணும். அதனால இதை நீயே வச்சுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா கிருஷ்ணா அது நியாயமா படல. எப்படியான அவன்கிட்ட நீ சொல்லி இந்த தங்க காசுகள் மூட்டைகள் என் வீட்டுல இருக்கு, அவன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி நானே கொண்டு போய் அப்படி சேர்க்கிறேன், நீ தான் கிருஷ்ணா சொல்லணும் அப்படின்னு இந்த விவசாயி சொல்றேன். கிருஷ்ணருக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு நேர்மையான மனுஷன் இருக்க முடியுமா? அது என்னன்னா துவாபரம். வேற ஒண்ணு கலியுகத்துல ஒரு பாட கொடுத்து பார்க்க முடியாது. துவாபர யுகத்தினுடைய கடைசியில் நடக்கக்கூடிய விஷயம். உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இவற்றை கேட்கிறார், இந்த விவசாயிகிட்ட கேட்கிறார், ஏன்பா அவன் கொடுக்கிறேன்னு சொல்றானே, அந்த நிலம் உன்னுடைய நிலம் தானே, நீ வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், இல்ல கிருஷ்ணா நான் எப்படி வாங்க முடியும், நான் நிலத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன். அது தங்கம் கிடைச்சாலும் கறி கிடைச்சாலும் என்ன கிடைச்சாலும் அவனுக்கு தான் சொல்றான், நான் வாங்க மாட்டேன் கிருஷ்ணா. கிருஷ்ணனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி நாளைக்கு கரிகாலம் கொடுக்கிறது, இந்த வழக்கோட தீர்ப்பு நாளைக்கு நான் ஒத்தி வைக்கிறேன், நாளைக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணன் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டார். ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். அடுத்த நாள் கேலண்டர் கழிச்சா கலியுகம் ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் டே கலியுகத்தினுடைய முதல் நாள். துவாரகை அரண்மனையில் திரும்ப கோர்ட் ஆரம்பிக்கிறது. 2 விவசாயிகள் வந்துட்டார். முதல்ல கிருஷ்ணன் இவன் பார்த்து கேட்கிறான், வேற நிலத்தை வாங்கி கொடுப்பா, எப்பா நேற்று நீ சொன்னீங்க தங்க பதையில மட்டும் கொடுக்கணும்னு சொன்னீங்க, இப்ப ஆரம்பிக்க என்ன சொல்ல வர நீ அப்படின்னு கேட்க. அப்ப அவன் சொல்றான்,
கிருஷ்ணா நான் இந்த ராத்திரி கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அந்த நிலத்துல கிடைச்ச தங்க புதிய எனக்கு தான் சொந்தமாக இருக்கணும். ஏன்னா நிலத்துக்கு காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன்னா அப்படி கிடைக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். நானே வச்சுக்கிறதால தீர்மானிச்சுட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு. அப்ப இவனை பார்த்து கேட்கிறேன், ஏன்பா நேற்று நீ சொன்னியே எல்லாரும் அவனே வச்சுக்கிட்டேன்னு சொன்னியே, நீ ஆசைப்பட்டபடி அவனே வச்சுக்கிறேன்னு சொல்றான், ஓகேவா உனக்கு அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், அவன் யோசிச்சு பார்த்ததை நானும் யோசிச்சு பார்த்தேன் கிருஷ்ணா. எனக்கு என்ன தோணுதுன்னா நிலத்தை மட்டும்தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், தங்கப்பொழி எனக்கு தான் சொந்தம், அதை வீட்டுக்கு கொடுத்துட சொல்லு அப்படிங்க. வித்தின் 24 hours ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் மாறுகிற போது மனிதனுடைய மனம் எப்படி மாறுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கிருஷ்ணன் சொல்றான், என்னப்பா நீ இப்படி சொல்ற இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்றான், எனக்கு நகை வேணும், எனக்கு காசு வேணும்னா ரெண்டு பேரும் அந்த அரண்மனையிலே ஒருவருக்கொருவர் கட்டி பிடித்து கொண்டு சண்டை கொடுக்கிறார்கள். அப்பதான் கிருஷ்ணன் சொல்றோம், கலியுகம் இனிதே ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த யுகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலியுகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5000 வருஷங்கள் தாண்டியாச்சு, 5000 years தாண்டியாச்சு. ஆனா இன்னமும் பார்க்கிறோம், மனுஷனுடைய மனசுல இருக்கிற வெஞ்சன்ஸ், கோபம், பொறாமை, எரிச்சல் அது குறையவே இல்லை. நாளுக்கு நாள் கூடியே இருக்கிறது. நாம என்னத்தான் வழிபாடு பண்ணினாலும், என்னத்தான் தெரியாத சத்தியாவதாரம் பண்ணினாலும், எந்த ஹோமத்தில் கலந்து கொண்டாலும் இன்னைக்கும் மனிதன் என்பவன் எப்படி காணப்படுகிறான் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படிதான் விஷயம். ஆனாலும் இந்த காலத்துல நம்ம கொஞ்சம் உண்மையோடு வாழணும், பகவான் அருளோடு வாழணும் அப்படின்னா அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் பகவான் நாமங்களை சொல்வது. திரிகால சந்தியாவதார ஒரு பிராமணன் அப்படிங்கிறவனுக்கு எத்தனையோ கடமைகள் சொல்லப்பட்டாலுமே அவனுக்கு தலையாய கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது திரிகால சந்தியாவதாரம். இதை பத்தி நான் பல இடத்துல பேசுகிற போது என்னமா அந்த காலத்துக்கு பொருளாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் யார் பண்ணுவாங்க காலத்தில் அப்படின்னு கேட்பவர்கள் தான் அதிகம். ஆனாலும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பண்ணினாலும் கூட அது சந்தோஷமான விஷயம். ஏன் ஒரு நல்ல விஷயத்தை மகாபிரிவன் நம்ம திரும்ப 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 எடுத்து சொன்னார். நீங்க எல்லாம் மகாபிரிவா கேட்கிறோம், எல்லாம் எனக்கு மகாபிரிவா பஜனை நான் பட்டி வச்சுட்டு இருக்கேன், எல்லாம் எடுத்து வேண்டும், கையில எடுத்து வேண்டும். நீங்க சத்தியானம் பண்ற 3 வேளை அப்படின்னா அதுக்கு டைம் இல்லை சார். அது எப்படி எடுத்துக்கிறது தெரியல, கஷ்டமா தான் இருக்கு. எப்படி எடுத்துக்கிறது தெரியல. தேதியூர்னு ஒரு 3 தடவை தேதி, விஷ்ணுபுரம் தேதியூர், எரவாய் தேதியூர் எல்லாம் தேதியூர். அந்த தேதியூர் ஒரு ஸ்காலர் இருந்தார், தேதியூர் சாஸ்திரி எழுத்து. உங்களுக்கு சந்தியாவதாரத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அவர் தேதியூர் சாஸ்திரி எழுத்து. ஒரு தடவை அந்த மனைவியோட கும்பகோணத்துல ரயில்ல சென்னைக்கு போற, கும்பகோணத்துல ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு அவர் ட்ரெயின் கிடக்கும். அந்த ட்ரெயினில் ஏற்ற அந்த சாஸ்திரிகள் மாயம் ஜங்ஷன் போன உடனே அவர் சந்தியாவந்தனம் செய்யறதுக்கு வச்சிருக்க பச்சபாத்திரம் அதெல்லாம் எடுத்துட்டு கீழே பிளாட்ஃபார்முக்கு ஏறுறாரு. இது நடந்த விஷயம். எடுத்து வச்சுட்டு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ற அந்த பேர் உடனே குருதியெல்லாம் விட்டுக்கிற சந்தியாவந்தனம் உட்காரு. சந்தியாவந்தனம் 3 வேளை இப்ப பண்ணணும் அப்படின்னா கால நேரத்தில் சொல்லுவாங்க காணாமல் அப்படின்லாம், மதியம் போனாமல் அப்படின்லாம், சாயங்காலம் கண்டுன்னு சொல்லுவாங்க. எது காணாமல், எது போனாமல், எது கண்டு, எது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சூரிய பகவான காத்தால பார்க்கறதுக்கு முன்னாடி சத்தியாவதாரம் வச்சுக்கணும். பிரார்த்த சத்தியாவதாரம் போயிருக்கு. வாக்கியம் உச்சியில் இருக்கணும். ஒரு 12 மணிக்கு போனாமல் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது போனாமல். சாயங்காலம் கண்டு சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணணும். சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 நிமிஷம் உட்கார்ந்து
மேல சூரியன் இருக்காரு, அவர் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல இளவரசர் சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறது காயத்ரி மந்திரம் இருக்கிறதுல நான் சொல்றத சொல்லிடுறேன். சந்தியாவந்தனத்தில் நான் சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்க விருப்பம். நான் ஊர்லக்கா தனியா வந்து இதெல்லாம் பண்ணினா ரொம்ப நல்லதுமா, அதனோட பலனை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியுமா. அதனால கிடைக்கக்கூடிய தேஜஸ் அப்படிங்கிறது தனி. இதனால நமக்கு எதிர்பார்க்காது கிடைக்காது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒவ்வொருத்தையும் தெரியாம சொல்ல முடியாது. நான் பேசியிருக்கேன். ஏன்னா வேணா சொன்னா அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா நான் கூட யோசிச்சு இதெல்லாம் நீங்க கேட்பாளா சொன்னாங்க. எதனால காம்படிஷனா சிரிச்சுட்டு போறது இல்லைம்மா, நீங்க இதெல்லாம் அவசியம். அவரோட சக்தியை நான் முதல்ல பாராட்டுறேன். அவருக்காக பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின் கிளம்புறது தெரியுமே. ட்ரெயின் இருக்குமா தேவி சாஸ்திரி சன்னியாசம் பண்ணிட்டு இருக்க அவர் பிடிச்சி வண்டி ஏறிட்டோம். அப்புறமா ட்ரெயின் எடுக்கணும். நாடு முன்னாடி கொடியேற்றம் இருப்பாங்க. ட்ரெயின் கிளம்புறது தெரியுமாயிடுது. ரெண்டு விசில் வந்துடுறாங்க. கடைசி வீட்டு விசில் இருக்கும். அது ஊதி ஒரு நிமிஷம் கழிச்சு தான் வண்டி எடுப்பாங்க. இங்க மாமி கூட இருக்கா, உள்ள தந்துருக்கா மாமி, அவரோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. பெட்டியில இருக்கிற சிலர் சொல்றாங்க, சீக்கிரம் மாமாவை கூப்பிடுங்க, போய் பார்க்க பத்துக்காத குடிக்கிட்டு வந்துருக்கோம், ட்ரெயின் கடந்து போறது அப்படின்னு மாமி சொல்றாங்க. மாமிக்கு தான் மாமாவை பத்தி தெரியும். அப்படின்னா போய் மாமி போக மாமி என்ன பண்றா, இவனோட லக்கேஜ் இருக்கிறதுல இவரோட லக்கேஜ் எடுத்து மாமி கீழே இருக்காங்க. ட்ரெயின் போன பொழுது மாமி என்ன லக்கேஜ் எடுத்து கீழே இருக்கா. மாமா வந்து உட்காந்துட்டாங்க. இதுதான் சிரத்தைங்கிறது. வேற ஒன்றும் இல்லை. மாமி உட்காந்து கேட்டு ட்ரெயின் கிளம்புறதுக்கு விசில் ஊதியாச்சு, கொடி கட்டியாச்சு. அங்க இருக்கிற இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ற, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின் அவர் என்னென்னமோ பண்ற, ஸ்டேஷனுக்கு டிரைவர் சொல்ற, காலையோட வந்து பார்க்கறாங்க, சரியாக இவர் முடிக்கிற ஒரு ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் முடிக்கிற. முடிச்சுட்டு இல்லடி கீழே வந்து கேட்கிற, இல்லை வண்டி புறப்படுற மாதிரி இருந்தது, நீ இன்னும் முடிக்கலையே, நான் கீழே விட்டுட்டேன் அப்படிங்க. சரி நான் முடிச்சுட்டேன், பார்க்கலாம் வண்டி நிற்கிறது அப்படிங்கிற. ஏறி வெளிக்குள்ள ஏறி உட்கார்றேன். உட்கார்ந்து தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இது நடந்த கேள்வி. சந்தியாவந்தனம் பண்ணினா உனக்காக ட்ரெயின் காத்திருக்கும். நீ போக வேண்டிய ட்ரெயின் அப்படின்னாலுமே நீ முடிக்கிற வரைக்கும் இந்த ட்ரெயின் கிளம்பாது அப்படிங்கிறத நிரூபிச்சது மயிலோட விசேஷம். காஞ்சி மகாபலியில இந்த கம்மாவூர் பக்கத்துல பரதநாடு சத்குரு சுவாமி அந்த இடத்துக்கு வந்து மகாபலி 1963 1963 அங்க மகாபலியோட சாயங்காலம் அங்க கூட்டியிருக்கிற டிவோட்டிஸ் பத்தியில தெளிவா ஒரு அனுகிரக பாஷணம் கொடுக்கப்படும். அன்னைக்கு அப்ப முதலமைச்சராக இருந்தவர் பக்தவத்சலம் அப்படிங்கிறார். அப்ப தமிழ்நாடு முதலமைச்சராக பக்தவத்சலம் அப்படிங்கிறார். பக்தவத்சலம் வந்து மகாபலியோட பார்க்க சொல்லுங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் தக்காராக இருந்தவர் பி.டி. ராஜன் அப்படிங்கிறவர். அவரோட பையன் தான் பி.டி.ஆர். பழனிவேல். அவரோட பையன் தான் இப்ப இருக்கிற மினிஸ்டர். இப்ப இருக்கிற அவரோட பையன் பி.டி. ராஜன். 1964 அடுத்த வருஷம் மீனாட்சி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் மதுரை. அந்த கும்பாபிஷேகத்துக்கு மகாபலியோட கூப்பிடணுங்கிறதுக்காக நேரில் பக்தர்களுக்கு ஒரு குழுவோடு கொடுத்தாங்க. சாயந்தரம் ஒரு 5:05 பெரிய உட்கார்ந்துருக்கா பக்தவத்சலம் பி.டி. ராஜன் நிறைய முக்கிய புள்ளின்னு உட்கார்ந்துருக்கா. இல்லை உட்கார்ந்துருக்கா பெரிய பேச போறாங்க. அப்ப மேலக்காரதி பஞ்சாபி சாஸ்திரிகள் மேலக்காரர் அவர் வந்து பெரியவளை தரிசனம் பண்ண கொடுத்து வந்திருக்காரு. அவரும் உட்கார்ந்து பெரியவாளுடைய இந்த திவ்ய ஸ்வரூபத்தை ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. பெரியவா
இந்த பஞ்சாபி சாஸ்திரத்தை பார்த்துட்டு இப்படின்னு பார்த்து ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்படின்னா சந்தியாவதனம் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட மட்டும் கேட்காரு. தெய்வம் இதெல்லாம் பிராமணா இருந்தாலுமே அது ஒழுங்கா பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் தெரியும் தெளிவாரு. பண்ணிட்டியான்னு கேட்கிறேன், சாட்டையில கேட்கிறேன், இன்னும் இல்லை தெளிவாரு. அவர் உட்காந்து பெரியவா பேச்சு கேட்க இன்னும் என்ன பெரியவா அப்படிங்கிறேன். ஓ பண்ணிட்டு ஓ நீ எழுதி கேட்கிறேன். அவர் எழுதி போயிட்டாரு பஞ்சபி சாஸ்திரி. எழுதி போயிட்டு பக்கத்தில் ஒரு நீர்நிலை போயிட்டு அந்த உடம்புலாம் கைகாலம் சுத்தம் பண்ணிட்டு உற்பத்திலாம் போட்டு அங்கே சரியான பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சு பார்த்தா மகான்கள்லாம் பேசி முடிக்க போறாரு. சரி விவேதிக்கு போய் உட்காரணும் ரெண்டாயிரம் கேட்டாரு. பேசிட்டு கண்டிப்பா பாதையில பழகெல்லாம் நான் கவனிப்பாங்க. நம்ம ஆதல் கொள்வோம் அதான் பெரியவரை பார்த்துட்டோமே அப்படின்னு மருதானூர்ல இருந்து மேல கலந்து ஆதல் ஆதல் ராத்திரி சாப்பிட்டு கொடுத்துட்டு ராத்திரி ஒரு 10:30 மணி இது நடந்த விஷயம். 10:30 மணி பஞ்சாபி சாஸ்திரிகள் வீட்டு கல்வி இறக்கணும். 10:30 மணி ராத்திரி சாஸ்திரிகள் வீட்டு வெளியில் வர யாரா இந்த நேரத்தில் கதவை தட்டுறான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கதவை தட்ட மகாபி அடிக்கிறார். நினைச்சு பார்க்க முடியுமா? மருதமர்களுக்கு மேல கட்டளைக்கு பெரியவன் நடந்து வந்திருக்கேன், கூட கொடுத்தவன் துணைக்கு ஒருத்தர் வச்சு நடந்து வந்திருக்கேன். இவருக்கு பெரியவோட பார்த்தோம்னா கைக்காக உதவுது. இன்னும் மணி ராத்திரி 10:30 மணிக்கு பெரிய வந்திருக்காங்க, என்ன பண்ண முடியும்? பெரியவா அப்படிங்கிற எல்லா உள்ள வரலாம் அப்படிங்கிற ரொம்ப பெரியவங்க உள்ள போய் அவருக்கு ஊஞ்சல் உட்கார பெரியவரே உட்கார்றாரு. அவர் ஊஞ்சல் உட்கார்றாங்க. இவருக்கு புரியல எதுக்கு பெரியவர் போட்டு ராத்திரி வந்திருக்காருன்னு பெரியவருக்கு கம்பதேச நமஸ்காரம் பண்ணிட்டு கை கூப்பிட்டு கிடப்பாங்க. நீ சத்தியாகிரகம் பண்ண நினைச்சேன், முடிச்சுட்டு போய் கிளம்பி விட்டுக்கூடாது. சந்தியாவந்தனம் செய்கிற ஒருவன் என்னை தரிசனம் பண்ண என்னை தேடி வர வேண்டாம், நானே அவனை தேடி வருவேன். சந்தியாவந்தனம் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியும், சூட்சமா வரும், நமக்கு தெரியாது, நம்ம இருக்கிற இடத்துல வருவது. அதனாலதான் அவனை நான் பார்த்துட்டு போறேன்னு வந்தேன் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டார். கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில சொல்லுவார், எவன் ஒருவன் தனது தாயையும் தந்தையையும் வணங்குகிறானோ பராமரிக்கிறானோ அவன் என்னை தேடி வர வேண்டாம். கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கேன், நானே அவனை தேடி போவேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கேன். அப்படின்னா லைஃப்ல நம்ம கஷ்டப்படுறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைச்சது. பொங்கனவர் அப்படின்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தார். 18 சித்தர்கள் ஒருத்தர் பொங்கனவர், பொங்கனத்தை சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பொங்கனவர் அப்படின்னு. நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா தஞ்சாவூர்ல மேல வீதியில கொங்கணேஸ்வரர் கோயில் ஒரு கோயில், கொங்கணேஸ்வரர் கோயில் ஒரு கோவில் இருக்கு. அது பொங்கனவர் சாரணம் என்று சொல்லி ரொம்ப விசேஷமான பொங்கனவர். அந்த பொங்கனவர் காட்டுல தவம் பண்ணிட்டார். தவம் இருந்து தவம் சித்தியாகி முடிஞ்சு போச்சு. தவம் சித்தியாக தெரியும், அவளுக்கு தெரியும். சரி நம்ம தவம் முடிஞ்சு போச்சு, பல காலம் தவம் கொடுத்தோம், பல வருஷம் தவம் கொடுத்தோம், இனிமேல் நம்ம ஊருக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கனவர் புறப்பட்டு வர்றாரு. அவர் புறப்பட்டு வந்த உடனே ஒரு கிராமம், முதல்ல ஒரு கிராமம் வருது. இது செறிவழி கருத்து. அந்த கிராமத்துல திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாலே திருவள்ளுவர் இந்த கிராமத்துல வாழ்ந்தார். தனது மனைவி வாசுதேவன் வாழ்ந்தார் சொல்லுவாங்க. அந்த கிராமத்துல உள்ள நுழைகிற போது மேல ஊருக்குள் நுழைகிற போது மேல பறக்கிற ஒரு கொக்கு அவர் மேல எச்சல் போகும். அவர் மேல எச்சல் ஏதாவது ஒரு எச்சல் உடனே அறுவர் பார்ப்போம், உடனே சுத்தம் பண்ணணும். அது போல அதை சுத்தம் பண்ணிட்டு அந்த கொக்கை பார்க்க கோபத்தோடு பார்க்க, இந்த கொக்கு தானே நமக்கு கோபத்திற்கு காரணம்னு கோபத்தோடு பார்க்கறா. அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு கீழே விடுறது. டக்குன்னு ஃபயர் அந்த கொக்கு கீழே விட்டோம்னா இவர் நினைக்கிற
ஆகாமல் தர்மம் சித்தியாகி விட்டது. நம்ம கொக்கை பார்த்த உடனே அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு. அந்த கொக்கு நம்ம மேல ஒரு எச்சமிட்டது. நம்ம கோபத்தோட பார்த்தோம், கொக்கு எரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம தர்மம் சித்தியாகிட்டு ஒரு முடிவு கொடுத்துல. அப்பதான் அந்த ஊருக்குள்ள நுழையல. ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே பசிக்கிறதுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும்ன்றப்ப வந்து ஒரு வீட்டு வாசல்ல நின்று அம்மா எனக்கு பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு குரல் கொடுக்க. அது திருவள்ளுவருடைய வீடு. திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி கணவருக்கு சாப்பாடு பரிமாறினார். ஒரு கணவனுக்கு மனைவியாகப்பட்டவள் சாப்பாடு பரிமாறுகிற போது மனைவியின் முழு கவனம் கணவனின் மேல்தான் இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டம். பெண்களுக்கு இடையே சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேற வழியே இல்லை. புருஷனுக்கு சாப்பாடு போடணும்னா கொஞ்சம் ரூபா நான் சீரியல் பார்த்து வரேன், நீங்க சாப்பிட்டு ஸ்பெஷல் சாப்பிட்டு கூப்பிடுவோம், அப்போ நான் சாப்பிட எடுத்துட்டு வரேன்னு போகக்கூடாது. நான் சொல்றது சொல்லி முடிவுறது உங்க இஷ்டம், அதெல்லாம் அதுவும் வர மாட்டேன். அவன் என்ன பண்ற, சாப்பாடு போட்டு வெளியில போகக்கூடாது, பக்கத்திலே இருக்க. இவர் வெளியில இருந்து கத்திலே இருக்க, அம்மா எனக்கு பசிக்கிறது, யாரும் இல்லையா வரலையா அப்படின்னு பொங்கல வீட்டு வாசல் கத்திட்டே இருக்கு. திருவள்ளுவர் சாப்பிட்டு முடிச்சு அவர் கையெழுப்பட பண்ணி வாசலை வெளியில வர பொங்கலவர் நின்று என்ன, நான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், நீ வரவே இல்லை அப்படின்னு கோபத்தோடு பார்க்க. அவரோட கொக்கு எரிஞ்சு போன மாதிரி இந்த வாசியும் எரித்து விட வேண்டும் பார்க்கிறார் பொங்கலவர். அப்ப வாசியை கேட்கிறாமா, பொங்கலவர் பார்த்து என்ன கொக்கு நினைச்சியா அப்படின்னா, வாசுகிக்கு எப்படி தெரியும், இவர் மேல ஒரு கொக்கு எச்சம் போடுறது, இவர் கொக்க பார்த்தாரு, கொக்கு எரிஞ்சு போச்சுன்றது வாசுகிக்கு தெரியாது. வாசுகி திடீர்னு கேட்ட உடனே என்னென்ன கொக்கு நினைச்ச எரிஞ்சு போறதுன்னு கேட்ட உடனே இவருக்கு ஷாக்கா இருக்கு பொங்கலவருக்கு. ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் காட்டுல தவம் இருந்தோம், ஏதோ நாமத்தை ஜெபிச்சோம், நமக்கு எல்லாம் சித்தியாயிடுச்சு நினைச்சோம், இங்க நடந்தா வீட்டுல உட்கார்ந்துட்டு இவ நம்மளோட ஒரு அசாத்திய தபபலத்தோடு காணப்படுகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிற போது இந்த வாசுகி சொல்வாளா, யார் ஒருவர் தனது கணவனை தெய்வமாக பூஜிக்கிறாளோ தபபலிவை அத்தனையும் அவளுக்கும் வாய்க்கும். அவர் நாட்டுக்கு போய் தபம் செய்ய கிடையாது, நல்ல நாட்டுக்கு போய் தபம் செய்ய வேண்டாம், கணவனுக்கு பணிவிடை செய்தாலே போதும். எல்லா சக்திகளும் நீங்க எத்தனை வருஷம் நாட்டில் தவங்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைத்ததோ அத்தனையும் எனக்கு கிடைத்து விடும் சொல்றேன். இதுக்கே அதிர்ச்சியான அப்படி வாசி சொல்றாங்க, இதுக்கே அதிர்ச்சியான அப்படி இந்த தெருவில் நேரம் போவோம், அப்படியே இந்த பக்கம் திரும்புவோம். அந்த கடைசியில் ஒரு தர்மம் தர்மம் யாதன், அவன் தர்மம் யாதன், அவன்கிட்ட போய் அவனை பார்ப்போம், அங்கே இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இவருக்கு பசி மறந்து கொடுத்து என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்ம வியாபாரம் பார்க்கறதுக்காக தந்து போவார் பொங்கல். அந்த தர்ம வியாபாரம்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கசாப்பு கடை, கசாப்பு கடை, அவன் கடையில் உட்காந்துருப்பான், அந்த பட்சிகள் என்ன நடக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இருப்பான். அந்த வாசல்ல போன உடனே இந்த ஸ்மெல் விட்டு ரொம்ப அசூரியா இருக்கும். கொஞ்சம் அப்படி பேக்கெட் என்னடா ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த தர்மவி அந்த கடையில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பொங்கலவரை பார்த்துட்டு என்ன சமயம் வாசியை உங்களுக்கு அனுப்பிச்சுதா அப்படின்னு கேட்போம். அவருக்கு எடுத்துருச்சு வாசிக்கு நம்மளுக்கு இங்க அனுப்பிச்சு இவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறப்ப அவன் சொல்லுவான், சாமி நான் வெட்டது கசாப்பு கடை தான், ஆனா என்னோட அப்பா அம்மாவை நான் தான் இருக்கேன். என்னோட அப்பா அம்மாவுக்கு எந்த விதமான நோய் நொடி வந்தாலும் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அவர்களை நான் கவனிக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு தவபலமையால் எத்தனை சக்திகள் கிடைக்குமோ அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அத்தனை கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னா இந்த வாழ்க்கையில நாம புதுசா கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, யாரை கேட்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் இது? எல்லாரும் பணக்காரன் ஆக முடியுமா? யார் யாருக்கு அந்த கர்மாவின்படி விதிகளின்படி இந்த பிறவியை இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவனைதான் அனுபவிக்க முடியும். யார் யார் ரோட்டோட படுத்து கிடக்கணுமோ, ஒரு குடிசைவாசிகளாக இருக்கணுமோ,
எழுதி வச்சிருக்காங்களோ, போன ஜென்மத்தில் அவர் என்ன பாவம் செய்தாரோ அந்த பாவத்தை அனுபவிப்பதற்கு இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். வாழ்க்கையில நமக்கு ஆசை என்பது வரவே கூடாது. என்ன பட்சம் அதுதான் அந்த கஷ்டத்திற்கு காரணமே. ஆசைப்படுவது ஒன்றுதான் காரணம். அவனை நம்ம வரணும், அவன் வச்சிருக்கிற காரணத்தை நம்ம மாற்றணும், அவன் வீட்டில் இருக்கிற டிவி வரை பெரிய டிவி நம்ம மாற்றணும். ஏன் நம்ம வீட்டு டிவியில படம் இல்லையா? இப்போ போன்லேயே படம் இருக்குது, என்ன வேணும் போன்லேயே பார்க்க முடியாது. நம்ம ஆசைப்படுவோம் பார்த்தா அந்த ஆசை தான் காரணம். ஆசையை எந்த கணம் நாம் ஒழித்து விட்டோமோ, ஆசைங்கிறதே எனக்கு கிடையாது, பற்றுங்கிறதே கிடையாது. பேசும்போது சொன்னாங்க வாசு, இன்னைக்கு மேட்சிமோனி பற்றி தான் சொன்னார். மேட்சிமோனியில் இன்னைக்கு பொண்ணுகள் நான் கிடைக்கல. உண்மை நாங்கள் நடந்திருந்தோம். அது வெப்சைட் பார்க்கறது சரியான ஆள் இல்லாத க்ளோஸ் பண்ணிட்டோம், ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். எனக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் இந்த கால்ஸ் வந்து மேக்சிமம் சொந்தமான கால்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் வருதுன்னா அதுல 9 கால் பையனை பெற்றவாங்க, ஒரு கால் தான் பொண்ணை பெற்றவாங்க. அந்த பையனை பெற்றவ சொல்லுவாங்க, அம்மாவை மேக்சிமம் பார்த்துட்டு நாங்கள் அவளோட ஜாதகம்லாம் அனுப்பிச்சோம், எல்லாம் பொருந்தேன்னு சொன்னோம். ஆனா அவ யாருமே எங்களுக்கு பேசல, அவ யாருமே எங்கள்கிட்ட பேசல அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு போட்டு பண்ணோம். எடுக்க முடியாத இடத்துல இருக்கிறதா என் வெளியில் இருக்கிறதா அப்படின்னா மாமா நான் 7 போட்டேன், எடுக்க மாட்டேங்கிறா, எதுவும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. நிறைய காசு பொண்ணு 10 நாள் பேசுறா அப்படின்னா மாமா இந்த பையன் ஜாதகம் வந்து அவர்கிட்ட பேசினாங்க, என்னமா அவனுக்கு சொந்தமா வீடு இல்லை, பையனுக்கு காரும் இல்லை, பையன் 40,000 சம்பாதிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கும். அது என்ன பண்ண முடியும்? ஆக்டிவாக நடக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம், நீங்க ஆரம்பிக்க நல்ல விஷயம். ஒரு சமூக நோக்கத்தோடு சமூக பார்வையோடு எல்லாமே நம்பிக்கணும். தனியாக என்கரேஜ் சொல்லணும். அவன் ஏதோ நம்மளையே 2 வீடியோ கல்யாணம் பண்ணி வைக்க பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, நான் எவ்வளவு பேச பண்ணியிருக்கேன். ஆனா உயர்ந்த சமூகப்படி அதுவும் இன்னைக்கு இருக்கிற அந்த உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு நீங்க சொல்லுவாங்க ஃபாரின் அமெரிக்கா போனப்ப அங்க இருக்கிற சொல்லுவாங்க, இந்த காலத்துல ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணாலே பெரிய விஷயம் என்ன கேட்க சொல்லுவாங்க. நம்ம இங்க சொல்லிட்டு உமாட்டோட ஒரு பிராமண பையன் காப்பவங்க கல்யாணம் பண்ண பெரிய விஷயம் நம்ம சொல்லிட்டு என்ன ஒரே ஒரு விஷயம், பையனை பெற்றவர்களாகட்டும் பெண்ணை பெற்றவர்களாகட்டும் இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரல அப்படின்னா தப்பான செயல ஒரு ஒடுக்கு கல்யாணம் வருது. நீ பார்க்க நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா 34-35 வயசுல கல்யாணம் ஆகிறது, பையன் 40-45 தாண்டி இருக்கான். இன்னொரு 10 வருஷம் கூட 60 கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா கல்யாணம் ஆகல. என்ன காரணம்? ஆசை ஒண்ணுமே கிடையாது, ஆசை தான் காரணம். பையனுக்கு அது இல்லை, பையனுக்கு இது இல்லை, கூட ராகுல் எதுலாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ராகுல் எதுலாம் கூடவே வச்சிருக்கேன், மாமனார் மாமியார் ராகுல் எதுவும் பற்றி சொல்றது சில பேர் யோசிக்கிறார், அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு பொன் வீட்டில் போடுற கண்டிஷன் ராகுல் எதுலாம் வரக்கூடாது. எவ்வளவு வந்து பாருங்க, அவளுக்கும் உள்ள இருக்கு, உள்ள இருக்கும் அவளுக்கும் இருக்கும். அவனுக்கு வரக்கூடிய பொண்ணு வீட்டுல அப்படி சொன்னா அவன் எப்படி இருக்கும், மனசு பிடிக்கும். அதனாலதான் லைஃப்ல என்ன இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுக்குறது நமக்கு இருக்கும். இந்த காலத்துல எல்லாமே கர்மாவின் நடக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை பேர் உட்காரணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு சாப்பாடு நடக்குது, இத்தனை மணிக்கு மண்டபத்துக்கு நம்ம கிரிக்கெட் பண்ண போறோம், ப்ரீ பிளான் எல்லாமே கடவுளுக்கு தெரியும். எல்லாமே எத்தனை மணிக்கு நடக்கணும் எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதனாலதான் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கஷ்டம் வந்தா பரவாயில்ல, இந்த காலத்துல நான் கஷ்டப்படணும் இருக்கு, அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பைய தீட்சிதர் ஒரு பெரிய ஸ்காலம் இருந்தார். அப்பைய தீட்சிதர் ஆரணிக்கு பக்கத்துல ராணிப்பட்ட ஆரணியில
பக்கத்தில் அடைப்பலம் அப்படின்னு ஒரு ஊர். அதான் அவருடைய சொந்த ஊர். பெரிய ஸ்காலர் அப்பயே தீட்சிதர், பெரிய மகான். அவருக்கு ஒரு சமயத்தில் ஒரு வயிற்றுல ஒரு பெரிய கட்டி உபாதி வயிற்று வட்டி வருது. அதனால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, பேச முடியாது, வயிற்று பிடிச்சிட்டே இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் அடையாளத்தில் இருக்கிறப்ப அவருடைய ஆசிரமத்தில் நிறைய பசங்கள், நிறைய சீடர்கள் உண்டு. ஒரு தடவை காசியிலிருந்து ஒரு பண்டிதர் வந்து அப்பைய தீட்சிதர் பார்த்து அவரை பேசுவதற்காக பல சந்தேகங்களை கேட்பதற்காக அடைபடுத்துக்கு வர்றார், காசியிலிருந்து வர்றார். அவர் நான் இந்த தேதி பார்ப்பேன் தகவல் கூட்டிய சொல்லிட்டேன். அவர் வருகிற நேரத்தில் அப்பைய தீட்சிதர் தன்னோட ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கார், ஒரு பலகை உட்கார்ந்துருக்க. புதுசா வரக்கூடிய பண்டிதர் உட்கார்ந்து ஒரு பலகை போட்டிருக்க. அப்பைய தீட்சிதருக்கு வயிற்று வெளியில எழுந்திருக்கு. அவருடைய சீடன் யோசிக்கிறான், இவர் எப்படி பேச போற, வர பண்டிதர் ஒரு மணி நேரமாவது பேசுவாரு, தனது சந்தேகங்களை கேட்பாரு, நமது குருநாதர் எப்படி பேச போறான்னு யோசிக்கிறப்ப அப்பைய தீட்சிதர் ஒரு தபஸ் இருந்து ஒரு சில நிமிடங்கள் தவம் இருந்து தன்னோட கையை வாய்க்குள்ள விட்டு ஒரு கட்டி வயிற்றுல இத்தனை நாட்களாக அவருக்கு எது உபாதை கொடுத்ததோ கஷ்டத்தை கொடுத்ததோ அந்த கட்டி எடுத்து ஒரு தாம்பாளம் கொடுத்து ஒரு தாம்பாளத்தில் வச்சிருவார். வயிற்று எடுப்பார் கட்டியை. அந்த கட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தமும் இதுவா அப்படி இருக்கும். அந்த கட்டி பெரிய கட்டியது. அதை எடுத்து வச்சுட்டு போய் கையெல்லாம் ஆரம்பிட்டு அப்பைய தீட்சிதர் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிப்பார். இந்த சீடன் கிட்ட தெளிவா பேச்சு. அவருடைய உடம்புல எந்த தடுமாற்றம் இருக்காது, வயிற்று இருக்காது, ரொம்ப ஃப்ரீயா பேசுவார். அந்த சீடனுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா கட்டி எடுத்து வெளியே வச்சு இவ்வளவு ஃப்ரீயா பேசுறாரு, இதுல இவ்வளவு பண்ணியிருக்கிறானே அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பண்டிதர் காசியிலிருந்து கொண்டு அவர் கூப்பிட்டு அந்த பலகை உட்காந்து வச்சு அவரோட ஒரு மணி நேரம் பேசுவார். அப்பைய தீட்சிதர் பேசுவார். அவர் என்னென்ன கேட்கிறாரோ எல்லாத்துக்கும் விளக்கங்கள் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவார். பண்டிதர் கிளம்பி போயிடுவார். அவர் கிளம்பி போன உடனே அப்பைய தீட்சிதர் அந்த கட்டியை எடுக்கிறதுக்காக போவார். திரும்ப தன்னோட வயிற்றுக்குள்ள போட்டுக்கணும். எடுக்க போறப்ப அந்த சீடன் சொல்லுவான், சுவாமி சுவாமி ஒரு நிமிஷம் சொல்லணும். இடத்துல என்னடா இந்த கட்டி உங்க வயிற்றுல இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்க இது நாள் வயிற்று வலின்னு அவசரப்படுவேன், வயிற்றுல கையை வச்சு பிடிச்சுவேன், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கட்டாரியா இருந்தது. இதை எடுத்து வச்சோன்னா நீங்க என்ன பேசுங்க, நான் இதை கொண்டு போய் எங்கேயான கண்காணாத இடத்துல தூக்கி வீசிட்டு விட்டுறேன், நீங்க நிம்மதியா இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு அப்பைய தீட்சிதர் சொல்லுவோம். அப்ப அப்பைய தீட்சிதர் சொல்ற, இது என்னுடைய கர்மாடாது, என்னுடைய கர்மா இந்த பிறவியில இந்த கட்டியோடு வாழ்ந்து நான் அனுபவிக்கிறேன். வரக்கூடிய பண்டிதரிடம் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு டெம்பரரியா இதை எடுத்து நான் வெளியில வச்சுட்டு அவர்கிட்ட பேசினேன் தவிர இதனோடுதான் நான் வாழணும் அப்படின்னு அவன் சொல்லுவேன். அவன் சொல்லுவான், இல்ல சுவாமி ஒரு சொல்லுவாங்க, இதை தூக்கி போட்டா என்ன போகுது, யாருக்கு தெரிய போடுறது, நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரிய போட்டு விடுவான். அப்ப அவர் கேட்ப, இந்த கட்டி என்ன சைஸ்ல இருக்கு அப்படின்ற கட்டி கேட்டு தாப்பாடு சுவாமி, இது வந்து ஒரு சேனக்கிழங்கு சைஸ்ல இருக்கு. சேனக்கிழங்கு சைஸ்ல ஒரு கட்டி அப்பைய தீட்சிதர் வயிற்றுல இருந்தது, சேனக்கிழங்கு சைஸ்ல இருக்குன்னு சொல்லுவான். அந்த அப்பைய தீட்சிதர் கேட்ப, சேனக்கிழங்கு பெருசா பழங்கிக்காய் பெருசா அப்படின்ற சுவாமி, பழங்கிக்காய் பெருசு இருக்கு. இப்படி தூக்கி போட்டுறதுன்னா எனக்கு அடுத்த பிறகு பழங்கிக்காய் சைஸ்ல ஒரு கட்டி விடுறது. இப்ப சொல்லு, சேனக்கிழங்கு பெருசா பழங்கிக்காய் பெருசா? சேனக்கிழங்கு சின்னதுன்னா நான் அனுபவிச்சதே என் பதவி பிடிச்சிருக்கு. நான் இதை போட்டுக்கலாமான்னு கேட்கிறேன். நமஸ்காரம் பண்ணி போட்டு சுவாமி கேட்கலாம். கர்மாவிலிருந்து இதோட கதையே கிடையாது. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம அனுபவிச்சு ஆகணும். ஆனாலும் எதற்காக நம்ம மகான்களோட பிரார்த்தனை பண்றோம், எதற்காக கோவிலுக்கு போறோம் அப்படின்னா, இந்த பிறவியில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலத்துல இந்த கர்ம வேலையை கொஞ்சம் குறைக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்.
எனக்கு கஷ்டம் கொடுக்கும், கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், ஆனா அந்த கஷ்டத்தை கொஞ்சமா கொடுக்கும் அப்படின்னு பிரார்த்தனைதான் கோவிலுக்கு போறதை தவிர இந்த கர்மாவை முற்றிலும் அழித்து விடுகிற எந்த சாமியும் இல்லை, எந்த சாமியுமே இல்லை. அது மகான்களுக்கு உண்டு சொல்லப்பட்டது. மகான்கள் நினைத்தால் உங்க கர்மாவை முற்றிலுமாக கற்படலாம். அதுவே நமக்கு குரு பக்தி இருக்கு. குரு பக்தி நமக்கு சாதாரண பழனி குரு. பழனி, இந்த பழனியில ஒரு காலத்துல ஒரு சன்னியாசி இருந்தார், சாது சுவாமி பேர். அவர் பேர் சாது சுவாமி. பழனி மலைக்கு மேல இருப்பார். காலங்காத்தால் விடியங்காத்தால் மலைக்கு மேல போயிருப்பார். விடியங்காத்தால் பழனி மலையிலே உட்கார்ந்து இருப்பார். பழனி மலையிலே உட்கார்ந்து முருகப்பெருமானுக்கு மேல 2000 மணிக்கு மேல உட்கார்ந்து 2000 மணி பார்த்துட்டே இருப்பார். கண்ணீர் வைக்காம பார்த்துட்டு மத்தியானம் நட சாப்பிடுவார். அப்ப சொல்லிட்டு ஆகாரப்படுத்துவார், பிரசாதம் சாப்பிடுவார். திரும்ப நடந்தாச்சுன்னா அங்கேயே உட்காருவார். ராத்திரி நட சாத்திரோன்னு கீழே இறங்குவார், மலையிலிருந்து கீழே இறங்குவார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சுவாமிக்கு முன்னாடி உட்கார்றது எவ்வளவு கஷ்டமான காரியம் வருவார். நமக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. நம்மளாம் இன்னைக்கு ஒரு கோவில் போறோம்னா டயத்தை வச்சுக்குவோம், 1/2 மணி நேரம் கடற்கரை சுத்திட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபேமிலியோட போறோம்னா ஃபேமிலியை சொல்லுவோம், ஏன்னா அடுத்து அங்கே போகணும், அடுத்து இங்கே போகணும். அந்த ஒரு மணிக்குள்ள போனோம்னா ஹோட்டலில் சாப்பாடு இடம் இருக்கும், இல்லைன்னா ஹோட்டல் கூட்டம் வந்துடும். நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அன்னைக்கு சுவாமினா சுவாமி மட்டும்தான். அந்த சாது சுவாமி இருக்கிற காலத்துல அவர் ராத்திரி பழனியிலிருந்து கீழே இறங்குவாங்க. ஒரு 9-10 மணிக்கு நட சாப்பிட்டாரு. அந்த கீழே இறங்க அழுதுமே வருவாங்க. அவர் கண்ட காலத்துல ஜனம் அவர் கூட வருவார். கேட்பார், என்ன சுவாமி ஏன் அடர்வீங்க, எதுக்கு உங்க கண்ணில் ஜலம் முடியுதுன்னு கேட்பார். ஏன்னா இதுக்கு மேல பழனி 2000 மணி நாளைக்கு காத்தால தான் பார்க்க முடியும், அதை நினைச்சா எனக்கு அழுகிய வருது. ராத்திரி கீழே இறங்கும் போது விடிய விடிய விடியே இருக்கணும்னு ஆசைப்படுவார். இதுக்கு மேல நம்ம பார்க்கணும்னா விடியாத்தால பார்க்க முடியும், அதை நினைச்சா எனக்கு அழுகிய வருதுன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட சாது சுவாமி. அவரோட காலத்துல அந்த பழனி 2000 மணி சுவாமி கோவிலுக்கு தற்காலாக இருந்து வந்த குருகேச முதலியார் அப்படின்னு அவருக்கு வசதி நிறைய, காசு பணம் நிறைய உண்டு. ஆனா அவருக்கு குழந்தை புத்தர் பாக்கியம் இல்லை. அவர் என்ன பண்ணாரு, சாது சுவாமி அவருக்கு கேட்க பழனி மலையில கேட்பார், சாமி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி, எனக்கு குழந்தை பிறக்கணும் சாமி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு கேட்பேன். அப்ப அவர் சொல்லுவார், சாது சுவாமி சொல்லுவார், நான் உண்மையை ஒன்று சொல்றேன், நீ செய்யறியா அப்படின்னு. சாமி சொல்லுவா, நான் செய்யறேன் அப்படின்னு. சாது சுவாமி என்ன சொல்லுவாரா, இந்த பழனி முருகனுக்கு நீ பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு. பழனி முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். இந்த பழனி முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது யாரோட பண்ணலாம், பால் அபிஷேகம் பண்ணலாம். பால் அபிஷேகம் யாரோட பார்த்துட்டு ஒரு பால் அபிஷேகம் பண்ணலாம். நான் பண்ற சாமி அப்படிங்கிறேன். அப்ப சாது சுவாமி சொல்ற, நான் சொல்ற பால் அபிஷேகம் நீ நினைக்கிற மாதிரி பால் அபிஷேகம் இல்லை. இந்த முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணினால் இந்த ஆலை முழுக்க பால் வழிந்து ஓட வேண்டும், இந்த மலை முழுக்க பால் வழிய வேண்டும். பழனி மலையில அந்த மலையில பால் வழியணும், கீழே அடிவாரம் வரைக்கும் அந்த பால் ஓடணும். அப்படின்னா வரும்போது எத்தனை குடம், எத்தனை லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணணும், அத்தனை பால் கொண்டு நீ அபிஷேகம் பண்ண அப்படிங்கிற. யாரான ஒருத்தர் நமக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னா எனக்கு குழந்தையே வேண்டாம், ஏன்னா அவ்வளவு பால் சேர்த்து வேலைக்கு ஆகுமாது, எனக்கு குழந்தையே வேண்டாம் சாமி, நான் அப்பப்போ வந்து தரிசனம் நம்ம போயிடுவோம். ஆனா அந்த முருகேச முதலியார் கட்டப்பட்டல அவ்வளவு பண்டி 2000 மணி நடந்தது. சாமி நான் பண்ற சாமி அப்படின்னு எடுத்துட்டு ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு பழனியை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களையும் எந்தெந்த பால் கிடைக்குமோ அத்தனை பாலையும் பழனி மலைக்கு மேல கொண்டு வச்சிருக்கு. ஒரு நாள் அபிஷேகம் பழனி 2000 மணி. சாது சுவாமிகள் சொன்னது போல பழனி 2000 மணிக்கு சென்ற பால் அபிஷேகம் சன்னி முழுக்க விளைச்சு, மலை முழுக்க விளைச்சு, கோவில் முழுக்க விளைச்சு, ஊர் முழுக்க பால் போடுகிறது. அதை பார்க்கும் போது சாது சுவாமி சொல்ற, பழனி முருகன் பொழுது கண்டா
உன் பிரார்த்தனை அவன் நிறைவேற்றிடுவான் அப்படின்னு சொன்னார். இது நடந்த 3வது மாசம் முருகேச முதலியார் கருத்தரிக்கிறார். அத்தனை வருஷம் இல்லாத கருத்தரிக்கிறார். குழந்தை பிறக்கிறது, ஒரு 10 மாசம் ஆனவுடனே பிறக்கிறது. நேர சந்தோஷமா ஓடி வர முருகேச முதலியார் யார்கிட்ட சந்தோஷப்பட்டு ஓடி வர, சாமி எனக்கு குழந்தை பிறந்துச்சு சாமி அப்படின்னு. அது அவருடைய அருளா அப்படின்னு. சாமி இன்னொரு விஷயம் சாமி, என்னடா அப்படின்னு. சாமி நான் ஒரு குழந்தை கேட்டேன், எனக்கு 2 குழந்தை வந்துச்சு சாமி அப்படின்னு. அப்ப சொல்லுவார் சாது சுவாமி, இவன்கிட்ட ஒண்ணு கேட்டா 2வது பண்ண அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா ஆத்மார்த்தமான பக்தி இருக்கணும். அது இல்லாம பழனி விழுந்த போயிட்டு எனக்கு அதோடு நான் 10,000 20,000 கொடுப்பேன். அன்னைக்கு மாமா வந்து வாசகமாக சொல்லிட்டு போனேன், நம்மளும் எல்லாம் போவோம் பழனிக்கு போகணும்னு எல்லாம் உடனே படிக்க. ஆத்மார்த்தமான பக்தி இருக்கணும். மன முழுக்க ஓடணும்ன்ற போது தெரிச்சு விடாம அவரே இருந்து பால் வாங்கி அபிஷேகம் பண்ண அந்த பக்திக்கு முருகப்பெருமான் இறங்கி அவருக்கு 2 விட போகிறார். நான் முடிஞ்ச பிறகு கேட்கிறார், வந்து கேட்கிறார், சாமி நான் முருகனுக்கு ஏதாவது செய்யறேன் சாமி. நம்மளை பொறுத்த முடிஞ்சு போச்சு, ஒரு பிரார்த்தனை வச்சோம், அபிஷேகம் பண்ணோம், குழந்தை டீ ஓவர் அவ்வளவுதானே. பிள்ளைங்க வேண்டிப்போம், நல்லபடியா அப்படின்னா தேங்காய் உடைக்கணும், நல்லபடியா அப்படின்னா 4 தேங்காய் பிடிச்சோம், நான் 30-25 ரூபா பிடிச்சோம் உருவாங்க. தேங்காய் உடைச்சாச்சுன்னா பிரார்த்தனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா அதற்காக நான் இன்னும் என்ன செய்யற சாமி அப்படிங்களா அவர் சொல்லுவார், ஏன்னா நீ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், உன் பணத்துக்கு எதனா உட்காந்துருங்க அப்படின்னு கேட்பார் சாமி. அப்படி இல்லை சாமி, எனக்கு ஒரு நன்றி கடன் 2 குழந்தை கொடுத்ததுனால நான் செய்யற சாமி சொன்ன உடனே அப்ப சொல்லுவாங்க, தீர்த்து பெற்று சொல்லுவோம். எப்படி வாழ்க்கையில நாம நினைக்கிறது உயர்ந்ததாக நமக்கு இல்லை, சமூகத்திற்கு. இந்த நாடு நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சேன்னா நாம் நல்லா இருக்கோம். இந்த ஊர் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சேன்னா நீங்க நல்லா இருக்கு. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். நாம வேண்டுவது யாருக்காக இருக்கணும்னா ஊர் உலகத்துக்காக இருக்கணும். அதை திங்க் பிக் பெருசா என்ன அப்படின்னா அந்த சாமசுவாமி அவருக்கு என்ன சொல்றாரா, இந்த பழனி முருகனுக்கு ஒரு தங்க ரதத்தை பண்ணி கொடு அப்படின்னு. சும்மா ஒரு சொன்ன தானம் அப்படின்னாலே மற்ற மாமா சொல்லிருப்பார், தாத்தியா மாமா சொல்லிருப்பார், ஒரு சொன்ன தானம் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு வியூ இருக்குடா நீ அப்பவே பண்ணல அப்படின்னு. நம்ம நிறைய கடைக்கு போவோம், நம்ம போயிட்டு சொல்லுவோம், சார் சொன்ன தானம் பண்ணணும், இருக்கிறதுல இடம் கம்மியா இருக்கிறதா ஒன்று ரூபாய் தான் பண்ணுவோம். அந்த தகவல் பார்த்தீங்கன்னா கையிலே கொட்டிட்டு இருக்கும் தங்கம். அது எவ்வளவு மில்லிகிராம், 128 ரூபா சாப்பிடும், 128 ரூபாய் கூட கிடைக்கிறது இல்லை. அதை கொடுத்துட்டு நானும் சொந்த தாக்கத்தை பண்ணிட்டோம், நம்ம பெருமை அடிச்சு. ஆனா என்ன சொல்ற, தங்க ரதம் சொல்ற, நீ தங்க ரதத்தை பண்ணி கொடு குருவிற்கு சமி அப்படியே ஆட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தங்க ரதம் பண்ணிருக்காரு. இன்றைக்கும் அந்த ரதம் தான் பண்ணி ஓடி. அதாவது ஒரு நல்ல மனசோட செய்யக்கூடிய காரியத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா அந்த தங்க ரதம் 365 நாள் ஓடிட்டே இருக்கும். பழனியில தங்க ரதம் ஓடாத நாள் அப்படிங்கிறது என்ன பார்த்தா வருஷத்துல 2-3 நாட்கள் விசேஷமான நாட்கள், தைப்பூசம் அந்த நாட்கள் மட்டும் ஓடாதே தவிர எல்லா நாட்களிலும் ஓடிக்கொண்டிருக்கு. ஆக என்ன இருக்கணும், நமக்கு மனசு நன்றாக இருக்க வேண்டும். அந்த மனசு நன்றாக எந்த தானம் பண்ணினாலும், எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும், என்ன பேசினாலும், என்ன தொழில் செய்தாலும் அதனால் மனசு நல்லா இருக்கும். நம்ம கிட்ட கொஞ்சம் கிடைச்சா கூட அதை ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், கடவுளுக்கு செய்யணும், சத்காரியத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நம்ம எடுத்து வாழ ஆரம்பித்தோம் என்றால் அது மேலும் 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 பெருகாது. அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவோம், அக்ஷய பாத்திரம், அமுத சுரப்பிக்கும், அது போல எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அந்த மனசு நமக்கு. நான் திருப்பூர்பேட்டில் சின்ன 8ஆம் கிளாஸ் வரைக்கும் திருப்பூர்பேட்டில் இருந்துச்சு. திருப்பூர்பேட்டில் சில பேர் பேர் பண்ணி தேவை விஷயத்தை பேர் பண்ணி
அங்கே அக்ரஹாரம் சிவன் சிலை நேரம் இருக்கிறது அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்தில் எங்களுடைய வீடு இருக்கு. எங்காத்துக்கு பின்பக்கம் கொல்லப்பூர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கொள்ளையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு. ராத்திரியில் தனியாக போக முடியாது. ராத்திரி மாமி வீடும் கொள்ள பக்கம் போகணும்னா மாமா விட்டுவா பிள்ளை எழுப்புவா கொஞ்சம் துணைக்க மாட்டா அப்படின்பா. அவ்வளோ பெரிய கொள்ளை இருட்டு ஒன்றும் தெரியாது, லைட்லாம் கிடையாது. சிமிழ் விளக்கு எடுத்துட்டு ஏதோ ஒரு விளக்கு எடுத்துட்டு போகணும். எங்காத்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவுடைய கொல்லைப்பகுதி, அடுத்த தெருவுடைய கொல்லைப்பகுதி. அந்த பகுதியுடைய படம்னா நடேசன் ஒரு வாத்தியம் ஒரு நாள் சொல்றேன். எங்காட்ட பின்பக்கம் பெரிய வாசல். அந்த காலத்தில் திருப்பூர் கோவில் நாகேஸ்வரர் கோவில் உண்டு, ஒரு பிரதோஷமா புறப்பாடு உண்டு. அந்த பெரிய பிரகாரத்தில் புறப்பட்டு வராச்சுன்னா 30 மணி நேரம் ஷாக் வருது. அப்படி ஒரு வாசிப்பு கிராமத்தில் ஒரு 10-15 பேர் தான் இருப்பா கேட்கறது. நல்ல வாசிப்பு இருந்த காலத்துல கேட்கறதுல ஆட்கள் குறைச்சி ரொம்ப குறைச்சது. இன்னைக்கு வாசிப்பே இல்லாத எல்லாம் கேட்கறது உட்காந்துருக்காங்க. காலம் மாதிரி சொல்லி அந்த நடேசனுடைய மகன் ஞானசுந்தரன் அவர் நாதசுந்தரன். ரொம்ப சின்ன வயசுல ஞானசுந்தரன் வீட்டு விட்டு கிளம்பிவிட்டேன், சொல்லாம கிளம்பிவிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா தனக்கான எதிர்காலத்தை உருவாக்கிக்கணும். ஞானசுந்தரம் நாதசுந்தரன் நல்லா வாசிப்பேன், நம்ம நல்லா வாசிக்கிறோம், இந்த ஊர்ல இருந்த வாய்ப்பு அதுவா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு ஊருக்கு போயிட்டேன். அப்ப இந்த ஊர்ல என்ன பேசிட்டாங்க, ஞானசுந்தரம் ஊருக்கு போயிட்டான், கிளம்பி போயிட்டான், வீட்டுல சொல்லல அப்படின்னா அப்ப பேசிட்டேன். நான் சென்னையில உத்தியோகத்தில் இருக்கிறப்ப பல வருடங்கள் கழிச்சு சென்னையில ஆனந்த விடத்தில் வேலை செய்யறப்ப ஒரு கல்யாணத்துக்காக நான் சேலத்துக்கு போனேன். சொந்தக்கார கல்யாணம் சேலத்துக்கு போனேன். ராத்திரி ஒரு ட்ரெயின்ல ஏறி காத்தால சேலத்தில் இறங்கி மண்டபத்தூர்ல போனேன். அந்த மண்டபத்தூர்ல போகும்போது இந்த பக்கம் நாகேஸ்வரம் வாசித்துக் கொண்டு இருக்கிறவர் பார்த்து ஞானசுந்தரன் அவரோட பக்கம் அப்படியே ஞாபகம் அவர் வாசிச்சுட்டு எனக்கு அப்படியே ஸ்ட்ரென் ஆயிடுது. ஏன்னா 10 வருஷமா அவர் பார்த்தது ஊரை விட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் எங்க போனாலும் தெரியல. இங்க சேலத்தில் அவர் பார்த்த உடனே நான் இப்படி கை எடுத்துட்டு போட்டேன். அவர் பாருங்க நாதஸ்வரம் வாசிச்சுட்டே என்ன பார்த்து ஸ்வைல் பண்ணேன். அதை நான் வாக்கில் எழுதிப்பேன். ஒரு வாசிக்கக்கூடிய வித்வான் அந்த நாதஸ்வர கருவியை எடுக்காமலே நம்மகிட்ட பேசுவார். நம்மகிட்ட எடுக்காமலே பேசுவார். ஏன்னா நாதஸ்வரத்தின் மேல இருக்கக்கூடிய பக்தி இருக்கு. அதை வச்சுட்டே சிரிச்சுட்டே பார்த்து தலையிட்டு அப்புறம் பேசி ஊக்குவர்கள் பேசுறேன். நான் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அவர் ஓய்வா இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் உட்காந்து என்ன ஞானம் சொல்றோம், எப்படி இருக்கீங்க, பல வருஷமாச்சு உங்களை பார்த்து, எப்படி இருக்கீங்க, நல்லா கவனிங்க. ஒரு நாதஸ்வரக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேலத்துல செட்டில் இருக்க ஒரு வார்டு உண்டு. எப்படி இருக்கீங்க ஞானசுந்தரம்னு கேட்ட உடனே அவர் சொன்ன முதல் பதில் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பதிலை இன்னைக்கு நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்கிறேன், யாரும் அப்படி இதுவரைக்கும் கிட்ட சொல்லிருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். அது வாயில் மட்டுமல்ல, இங்கிருந்து வரணும். அந்த பதில் வந்து இங்க ஹார்ட்லேருந்து வரணும். நம்ம சொல்லுவோம் நான் சந்தோஷமா இருக்கேன் சார் அப்படிமா, வாய் பேசணும். ஆனா உருவுல கஷ்டம். அவர் சொல்ற நான் சந்தோஷமா இருக்கேன், எந்த குறை இல்லைங்க, ஒரு டிவி செட் வாங்கிட்டேங்க, கஷ்டப்பட்டு வாங்கிட்டேங்க, நல்லா கண்டுபிடிங்க, கடவுளை நல்லா வச்சுக்கோங்க. இந்த திருப்தி நமக்கு வரும். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற வாடகை விட பரவாயில்ல, எடுத்துட்டு போய் சொந்த வீடு வச்சிருக்கணும். ஒரு வீடு தான் சொந்த. பகுதி 2 தொடரும். அடுத்த வீடியோ பகுதி 2. தேங்க்யூ.